இந்த வரலாறுக்கு தொடர்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால், வரலாறு என்று சொன்னால் அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் வரலாறு. சில பேர் அந்த குறை சொல்கிற மாதிரி விஷயங்களை சொல்லணும்னு கேட்குறாங்க. அது கதை தான். கதை தான் நம்ம விருப்பமாக என்ன செய்யணும், கதாநாயகன் ஜெயிக்கிற மாதிரி வில்லன் தோக்கிற மாதிரி நம்ம அமைக்கிறது கதை. சினிமாவில் நாடகத்தில் கதையில் தான் அப்படி இருக்க முடியும். நடந்த விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் அவங்க என்ன நல்லது செஞ்சாங்களோ அது ரெக்கார்டு இருக்குதோ அதையும் சேர்த்து தான் சொல்லணும். தவறான சிலது இருக்குமே, ஆனால் அதையும் சேர்த்து தான் சொல்லணும். நம்ம மனிதர்களுடைய வரலாறு தான் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறாக இருந்தால் அது வஹீயில் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அதனுடைய ஒரு தூய்மையை நீங்கள் வேறு வரலாறுகளில் பார்க்க முடியாது. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சில விஷயங்கள் மைனஸான விஷயங்கள் இருந்தால் அதனால் அவர் கெட்டவர்னு கிடையாது, ப்ளஸ் நிறைய இருக்கிறது. இனிமேல் அவருடைய ப்ளஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் சில குறைகள்லாம் சொல்லாமல் விட்டுடலாமல் அப்படிங்கிறாங்க. அப்படி விட முடியாது. வரலாறுனா வரலாறு தான், நடந்தது தான், அதை சொல்லி தான் ஆகணும். அதனால் இப்போ நேற்று என்ன செஞ்சோம்னா, சாத் இப்னு அபி வக்காஸ் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அவர் ஒரு ஆள். அவரை நீக்குறாங்க. எதுக்கு நீக்குறாங்கன்னு கேட்டால், கூஃபாவாசிகள், கூஃபாவில் தான் அவர் கவர்னராக போட்டிருக்கிறாங்க, கூஃபாவில் அமீராக போட்டிருக்கிறாங்க. அது புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்கன்னா, பயங்கரமான புகார்லாம் இல்லை. அந்த புகாரில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர் ஒழுங்காக தொழுவிக்க மாட்டேங்கிறாரு. தொழுவிக்கிற முறை அது ஒழுங்காக சின்ன சுறா ஓதுறது அந்த மாதிரி தொழுகையை தொழ மாட்டார்னு இல்லை, இவர் அழகான முறையில் என்ன செய்கிறது இல்லை, தொழுவிக்கிறது இல்லை. இது ஒரு குறை. அடுத்ததாக இந்த ஒரு குறை தான். இந்த மாதிரி இருக்கிறனால அவரை நீக்கணும் அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தா என்ன செய்யணும், அப்படியா, என்ன புகார், என்ன குறை கண்டீங்க, என்ன மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு தொழுகையில் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு உடனே நீக்கிறார். அந்த புகார் கூஃபாவாசிகள் புகார் தெரிவிக்கிறாங்க. எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அவரை நீக்கிறார். நீக்கணும்னு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க கேட்குறாங்க, என்னத்துக்காக வேண்டி என்னை நீக்கிறீங்க, உமர்லான்ட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீ நீக்கிறீங்கன்றவுடனே இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக தொழுவிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் முதல் ரக்காத்தில் என்ன மாதிரி தொழுவுறேன், ரெண்டாவது ரக்காத்தை எப்படி தொழுவேன், ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி தொலை கண்டேனோ அப்படித்தான் நான் தொழுவிக்கிறேன், எந்த ஒரு குறையும் இல்லை என்றவுடனே உமரில் நான் சொல்லுவாங்க, இல்லை உன்னை பற்றி என்னுடைய கருத்து அதுதான், அப்புறம் நான் நீக்கினேன். நீக்கவும் செஞ்சாச்சு. கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அதெல்லாம் கிடையாது, குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு, நீ சரியாக தொழுவிக்கல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. அவர் கேட்குறாரு, நான் அழகாத்தானே தொழுவிக்கிறேன்னு விளக்குறார். இந்த செய்தி புகாரியில் 755வது ஹதீஸ் முழுசாக படித்தா உங்களுக்கு நிறைய விளங்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆமாம் தாக்கல் அன்னுபிக்க அபா இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக் அவருடைய அந்த பட்ட பேர். அபு இஸ்ஹாக்கை உன்னை பற்றி நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், அது நீ கரெக்டாக தான் தொழுவிப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ புகார் புசுன்னு ஆகி போச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த புகார் சம்பந்தமாக விசாரணைக்கு ஆள் அனுப்புகிறார். உமர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புகார் கொடுத்தாங்கல்ல அது உண்மையானு சொல்லி பள்ளிவாசல்களில் போய் இவர் அந்த மாதிரி தான் அந்த தொழுகை நடத்துறதுல குறை வைக்கிறாரான்னு விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரிக்க சொல்லும்போது ஒவ்வொரு பள்ளிவாசலாக இப்போ விடாமல் ஆள் வச்சு நடவடிக்கை எடுத்துகிட்டு விசாரணை. உலகத்தில் எங்கேயும் இருக்காது. நடவடிக்கை எடுத்தாச்சு, நீக்கியாச்சு. நீக்கின பிறகு ஒரு ஒழுங்காக தொழிற்சாலைன்னு வரையின விசாரிக்கிறது. விசாரிச்சேன்னா என்ன ஒரு நன்மையும் இல்லை. அப்புறம் விசாரிக்க சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிவாசல்லையா போய் உங்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் எப்படி அப்படின்னு கருத்து கேட்குறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலில் லம் ஏதோ மஸ்ஜிதன் இல்லா சாலானு, எந்த ஒரு பள்ளிவாசலையும் விடாமல் விசாரிக்கிறார்கள். சுனூன மாரூஃபன், அவரை அழகான முறையில் பாராட்டி சொல்கிறாங்க. அவர் தங்கமான ஆளாச்சா, சாத் இப்னு அபி வக்காஸ் ரொம்ப அற்புதமாக தொழுவிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதில் பனி அபுஸுங்கிற ஒரு கூட்டத்தாருடைய ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் கேட்கும்போது அதில் ஒரே ஒரு ஆள் உசாமா பின் கத்தாதா என்கிற ஒரு ஆள் மட்டும் எந்திரிச்சு என்ன செய்வார்னு கேட்டால், நீங்கள் நேரடியாக அவர்கிட்ட குற்றஞ்சாட்டுவார். என்ன குற்றஞ்சாட்டு, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க, தொழுகையை பற்றி தான் புகார், அதை பற்றி தான் வந்துச்சு, வேறு குற்றச்சாட்டு வரல. புது குற்றச்சாட்டு என்ன செய்வார்னா அவர் வைப்பார். அந்த ஒரு பள்ளியில் மட்டும் என்ன குற்றச்சாட்டு வைப்பார்னா, அன்னசாதான் காணலா யசீரு பி சரியத்தி, இவர் ஒழுங்காக படை நடத்தி செல்வதில்லை, தேவையான இடங்களுக்கு படை அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஒலா எக்குசிமு பி சவியத்தி, சமமாக பங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஜக்காத்துகளை சமமாக பங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒலா யாதிலு ஃபில் கலியத்தி, தீர்ப்பளிக்கும் போது நீதியாக தீர்ப்பளிக்க மாட்டேங்கிறாருன்னு 3 குற்றச்சாட்டை புதுசாக சொல்கிறார் ஒரு ஆள். சொன்னோன்னே இப்போ சாதுக்களை நியாயம் கிடைக்க வேலையில் நீக்கிட்டாங்களே,
அவருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக நான் வந்து இப்படி நீ குற்றச்சாட்டு என் மேலே சொல்லிட்டேன், சாதாரண குற்றச்சாட்டு சொல்லலை, பாரதூரமான குற்றச்சாட்டை சமமாக பங்கு வைக்கலைன்னா, நீதியாக தீர்ப்பு அளிக்கலைன்னா அநியாயம், ஒரு அநியாயக்காரணிங்கிற அளவுக்கு என் மீது நீ என்ன செஞ்சுட்ட, நீ ஒரு பழி சுமத்தி இருக்கிற. அதனால் வல்லாஹில அது ஒன்னபி சலாதீன், நான் உனக்கு எதிராக 3 துவா செய்ய போகிறேன், அவ்வளோதான், உனக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துவா செய்கிறார். அல்லாஹும இன்கான் அபுதுக்கு ஹாதா காதிபன், இந்த அடியான் பொய் சொல்லி இருந்தார், என் மீது குற்றம் சுமத்தின பொய் சொல்லி இருந்தார், ரியா முசுமாத்தன் பேருக்காக வேண்டி, நம்ம பேரையும் தெரியணுங்கிறக்கான்னு குற்றச்சாட்டு சில ஆளுக்கு அதுக்காக வேண்டி குற்றம் சுமத்தி இருப்பாரே, ஆனால் ஃபாத்தில் உமரகு, இவருக்கு நிறைய வாழ்நாள் ஜாஸ்தியாக கொடு, வயசு நிறைய கொடுத்து, வாத்தில் ஃபக்ரஹு, இவருக்கு வறுமையே அதிகமாக்கு, வயசை ஜாஸ்தியாக்கி சாப்பாட்டு கஷ்டப்படுற மாதிரி இவர் ஆக்கு, அர்ரிலுஹு பில்ஃபித்தனி, இவரை வந்து நிறைய குழப்பத்துக்கு சோதனைக்கு உள்ளாக்கு, அதாவது கொஞ்ச நாளில் செத்துல முடிஞ்சு போயிருமில்ல, முடியக்கூடாது, நல்ல நிறைய வாழ்நாள் கொடுத்து வாழ்நாள் பூரா இவர் கஷ்டப்படணும், சோதனையை கொடுக்கணும்னு அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆள் இருக்கார்ல புகார் சொன்னாள், அவர் வந்து என்ன ஆச்சுன்னா, வயசான காலத்தில் நான் பார்த்த அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், ஷேகுன் கபீரும், பயங்கரமான வயசில் அவர் இருக்கிறாரு, அவரே சொல்கிறார், அசாபத்தினி தாவத்து சாதின், சாதுடைய துவா எனக்கு பழித்து விட்டது, எனக்கு எதிராக அவர் துவா செஞ்சார், பழித்து விட்டதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்னா, புருவங்கள்லாம் வந்து கண்ணை மறைச்சிருமா, இப்படி பார்வை தெரியாமல் போய் பொம்பளை மேலாம் விழுந்து பொம்பளைலாம் திட்டுவாடுவான், இந்த மாதிரி ஒரு இழிவு மாதிரி விஷயத்தை அடைஞ்சு அவர் இறந்தாருங்கிற ஒரு விஷயத்த இருக்குது. அப்போ இந்த விஷயம், இந்த இதில் வந்து அநியாயமான தீர்ப்பு தானே, யார் செஞ்சா என்ன, அவருக்கு குற்றச்சாட்டு வருது, ஒழுங்காக தொழுவிக்கிறதா குற்றச்சாட்டாக இருந்தால் அது நீக்கக்கூடாது, அது நீக்கிறதுக்குள்ள குற்றச்சாட்டு முதல்ல இல்லை, அப்படியே இருந்தால் கூட அது விசாரிக்கணும், விசாரித்து எல்லாரும் கரெக்டாக தான் செய்கிறாங்கன்னு சொல்லியாச்சு, ஆமாம் நீ கரெக்டாக தான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீக்கினா, நீ கரெக்டாக தான் செய்கிற, நானும் உன்னை பற்றி அப்படி தான் கருதுகிறேன்னு சொல்லி நீக்கினார்னா இது எந்த வகையிலையும் நியாயம்னு சொல்ல முடியாது, யார் முறையில் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் சரி. அதுக்கடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா, சாதுல்லான்னு ஒரு சம்பவத்தில் சொல்கிறாங்க, என்னை வந்து இந்த மாதிரி இந்த பனு அசது, அந்த உசாமான் புகார் கொடுத்தவர் வந்து பனு அசதுங்கிற கூட்டத்தை சேர்ந்தால், அந்த கோத்திரத்தை சேர்ந்ததுனால வந்து அது எல்லோரும் சேர்ந்து தான் நிப்பாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது அந்த கூட்டத்துக்கு தான் சொல்கிறார் அவர். இந்த பனு அசது தான் வந்து அப்புறம் அபூபக்கர் காலத்தில் மொத்தமாக முர்த்ததாக போனவங்க, பிறகு காலித் பின் வலிதை வச்சு அடக்கி திருப்பி வந்த ஆளுங்க, திருப்பி வந்தவங்க தான் அந்த மாதிரி அவர் மேலே என்ன செய்கிறாங்க, புகார் கொடுத்தது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னில் அவ்வளவு அரபி ரமாபி சஹமின் பி சபீலில்லா, அல்லாவுடைய பாதையில் முதல்ல அம்பு எய்தால் நான் தான், எனக்கு எந்த மாதிரி குற்றச்சாட்டுன்னு பாருங்கள். அவர் சொல்கிறார், எனக்கு என் மீது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். குன்னா நவுசு மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலனா தாமுன் இல்லை வரப்பு செஞ்ச ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை போர்களுக்கு நான் போயிருக்கிறேன், இலையை தவிர உணவு கிடையாது, அப்படி கஷ்டமான காலத்தில் ரசூலோட இருந்த எண்ணெயை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிவிட்டார்கள், பழி சுமத்தி விட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, நாங்கள் பிரயாணத்தில் இலையை சாப்பிட்டு மலம் வந்து புழுக்கையாக நாங்கள் போடுவோம், அந்த கெட்டியாக மலம் கழிக்கிற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. அந்த கஷ்ட காலத்தில் நாங்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிச்ச ஆளுங்க அவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து சும்மா அசுபகத்து பனு அசதி து அஸ்ஸிர்னி அலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் என்னுடைய இஸ்லாத்தின் மீது அவர்கள் பனு அசது கூட்டத்தார்கள் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, இஸ்லாம் படி நடக்கலன்னு, என்னுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு தானே, நேர்மையாக நடக்க மாட்டார், நீதியாக நடக்க மாட்டார், ஜக்காத்தை சரியாக விநியோகிக்க மாட்டாருங்கிறதெல்லாம் இஸ்லாத்தை நான் சரியாக பேணலன்னு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் பின்னாடி வருத்தப்படுறார். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் கத்தியால் குத்தப்பட்டு அவர் என்ன செய்வார், இந்த குற்றுயிர்வாக இருப்பார். அப்போ 6 பேரை நியமிப்பார், எனக்கு பிறகு அந்த 6 பேரும் கூடி ஆட்சியாளர் தேர்ந்தெடுத்துக்கன்னு அப்போ சொல்லுவார். 6ல் இவர் ஒரு ஆளை குறிப்பிடுவார், இந்த சகதையும் குறிப்பிட்டு நீங்கள் சகதை தேர்ந்தெடுத்து கொண்டால் மிக நல்லது, நான் அவரை வந்து ஒரு மோசடி செஞ்சார், நான் நீக்கலை, அவர் தகுதியற்றவர் நீக்கலை, மன்னிப்பு கேட்குற மாதிரி, நான் அவருக்கு ஒரு அநியாயம் தான் செஞ்சுட்டேன், அதை சொல்லாமல் நான் எந்த மோசடிக்காக வேண்டிய, இது புகாரில் 3700வது ஹதீஸில் இருக்குது, இந்த சகதுக்கு ஒரு அநியாயம் செஞ்சாலும் அவர் கடைசி காலத்தில் வந்து அதுக்கு நியாயம் வழங்கிட்டு 6 பேர் குழுவில் அவரையும் சேர்த்துட்டு நீங்கள் 6 பேரும் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்தால் மிக சிறப்பு, அப்படி இல்லைன்னா யாரை தேர்ந்தெடுத்துறீங்களோ அவர் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு அவர் சொல்வார். அது அந்த கடைசி நேரத்தில் ஒரு நியமிப்பாரில் அப்போ பார்த்துக்குருவோம். இப்போ நமக்கு தேவை என்னென்னு கேட்டால், இந்த சாது வந்து ஃபைன் அசாபத்துல் இம்ரத்து சாதன் போவதாக்க, இந்த தலைமை பொறுப்பு சாது கிடைக்குமே ஆனால் அதுதான், அப்படி இருக்கட்டும் நல்லது.
இது அப்படி இல்லை என்று சொன்னால் யார் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்களோ அவர் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னிலம் ஆசிலுகுவன் அஜிசின் உலகையானத்தின் அவர் ஏழாத ஆள் என்பதற்காக நான் வந்து பதவி நீக்கம் செய்யலை, தகுதியற்றவர் என்பதற்காக நான் செய்யலை, உலகையானத்தின் மோசடிக்காகவும் செய்யலை, தப்பாக செஞ்சுட்டேங்கிறார். நான் தப்பாக செஞ்சு விட்டேன், அதனால் நீங்கள் அவரை தேர்ந்தெடுங்கன்னு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடுற மாதிரி கடைசியாக அவரை நியமிச்சுட்டு போயிட்டார். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அபூ ஹுரைரா அவங்களையும் வந்து நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் நிறைய அறிவித்து மக்கள் மத்தியில் பிரபலமானால் அவர் தான் எல்லா சஹாபாக்களையும் விட. ஏன்னா எந்த ஹதீஸ் சொன்னாலும் அறிவிப்பார் அபூ ஹுரைரான்னு வந்துடும். அதனால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் ஹதீஸ் விஷயத்தில். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா பஹ்ரைனுக்கு ஆளுநராக நியமிக்கிறாங்க. பஹ்ரைன்கிற பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கிறாங்க. பஹ்ரைனில் சில ஆண்டுகள் இருந்து விட்டு அவர் முடிச்சுட்டு வர்றார். பஹ்ரைனை முடிச்சுட்டு வர்றார். வரும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிற, கொண்டாந்து ஜக்காத்தெல்லாம் ஒன்று ஒப்படைக்கிறார். நீ உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு கேட்பார். மொழியிலான்னு 10,000 திர்ஹம் கொண்டு வந்திருக்கிறேன். 10,000 அதிர்ச்சி, 10,000 திர்ஹமா, ஏது உனக்கு 10,000 திர்ஹம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்பார். அவர் என்ன செய்வார்னா, நீ 10,000 திர்ஹம் ஏதுன்னு சொன்னால் ஊரில் போய் விசாரிங்க. நீங்கள் எங்கே போன பஹ்ரைனில் போய் விசாரிங்க. நான் வந்து குதிரை வச்சுருந்தேன், குதிரைகள் வந்து குட்டி போட்டது, அதை நான் விற்பனை செய்தேன். அது மாதிரி வந்து அடிமைகள் வச்சுருந்தேன், அதை விற்றுட்டேன். ஊரை வருமெல்லாம் விற்றுட்டு வரும்ல, ஒரு ஊரை காலி பண்ணிட்டு 2-3 வருஷம் இருந்துட்டு காலி பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் அதை இருக்கிற வீடு சட்டுப்பிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு வரோம்ல, எல்லாத்தையும் விற்றுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அது குதிரையெல்லாம் வளர்த்துருக்காரு. அந்த குதிரைகள்லாம் குட்டி போட்டு நிறைய குதிரைலாம் இருந்திருக்குது. அதெல்லாம் விற்றுட்டு வந்த காசு தான் நீங்கள் போய் விசாரிச்சுக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அதை உடனே நீக்கி விட்றாரு. உடனே நீக்கிவிட்டேன். நீக்கினது மட்டும் இல்லாமல் உன்ட்ட எவ்வளோ இருக்குதோ அதில் பாதியை கொடுத்துரு. யாரை நீக்கினாலும் சரி பாதியை பயத்தில் மழக்குன்றது. இது வந்து எந்த நீதிலையும் சேராது. அவர் அந்த ஸ்டைல் வச்சுருக்கிறாரு, தப்பான ஸ்டைலு. அப்படி தான் செஞ்சார், யாராக இருந்தாலும் அப்படி தான் செஞ்சார். அதுக்கப்புறம் வந்து விசாரிக்கிறார், நீக்கிவிட்டு விசாரிக்கிறார். விசாரிக்க ஆள் அனுப்பணும்னா இல்லை அபூ ஹுரைரா ரொம்ப கரெக்டான ஆள், அவர் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த மாதிரி தான் அந்த காசை திரட்டினாருங்கிறது நிறைய சாட்சிகள்லாம் இருக்கும்ல. அவர்கிட்ட வித்தாண்டு அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தின் சார்பாக விசாரிக்கும் பொழுது அவர் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ நீங்கள் மறுபடியும் பஹ்ரைனுக்கு போங்கங்கிறார் அபூ ஹுரைராட்ட வந்து. அப்போ நீங்கள் ஆளுநரை நியமிக்கிறேன், நீங்கள் மறுபடியும் போங்க அப்படின்னோடனே இல்லை நான் அந்த பொறுப்பெல்லாம் வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்றார். அப்போ சொல்லுவார், நீ ஏன் பிடிக்கும், உங்களுக்கு ஏன் பிடிக்கல, உங்களை விட சிறந்த யூசுப் நபியை பதவி விரும்பி இருக்கிறாரு அப்படின்னு ஊர் சொல்லுவார். யூசுப் நபி கேட்பாங்கல்ல, மன்னர் எனக்கு அந்த பொறுப்பை தாங்க, அந்த கனவுக்கு பலன் சொன்ன உடனே அந்த விவசாயத்துறை எனக்கு தாங்கன்னு கேட்பார். கேட்டு வாங்கி அந்த பதவியை விரும்புவார். அப்போ யூசுப் நபியே விரும்பி இருக்கும்போது நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், யூசுப் வந்து அவர் நபியுடைய மகனாக இருக்கிறார். 4 பேர் நபி. அவர் நபி, அவர் வாப்பா யாக்கூப் நபி, அவங்க வாப்பா வந்து இது இஸ்ஹாக் நபி, அவங்க வாப்பா இப்ராஹிம் நபி. யூசுப் நபிக்கு வந்து 4 பேர் நபி, வாப்பாண்டு. அந்த மாதிரி பாரம்பரியத்தில் உள்ளவர். அவரெல்லாம் தாக்கு பிடிப்பார். நான் ஒரு பொண்ணுடைய ஒரு மகன், நீங்கள் வந்து என்னையை விசாரணை வச்சு என்னையை கேவலப்படுத்தி என்னை அவமானப்படுத்தி என்னுடைய பொருளாதாரத்தை அப்படி சொல்கிறார், என்னுடைய பொருளாதாரத்தை பறித்து எனக்கு தேவையா, நீங்கள் நியமிப்பீங்க, அப்புறமேலே காசை பிடுங்குவீங்க, நான் களவான்ட்டேன்னு குற்றச்சாட்டு சுமத்துவேன், இது எனக்கு தேவையான்னு சொல்லி மருத்துவர் கடைசி வரைக்கும் மருத்துவர்னு வைங்களேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் மைனஸ். எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த அதிகாரிகளை நியமிக்கிறது நீக்கிற விஷயத்தில் ஒரு நெறிமுறை இல்லாமல், குற்றச்சாட்டு இல்லாமல் நீக்கலாம், அது அதிகாரம் இருக்குது. அப்படி நீக்கினா பரவாயில்லை. அது நீங்கள் மாத்திரேன், நீங்கள் இந்த வேலைக்கு போங்க அந்த வேலைக்கு போகிறேன்னா அது ஒரு வகை. இது வந்து மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரும், ஒரு குற்றம் சுமத்துனாங்க நீக்கிட்டாங்க அப்படின்னு வந்தால் இழிவு தானே. அந்த இழிவான ஒரு நிலையில் விசாரணை இல்லாமல் நீக்குதல்ங்கிற ஒரு தன்மை வந்து அது அதிகாரிகளை நீக்கிற விஷயத்தில் நடந்திருக்கிறார். இது வரைக்கும் விட்டுருவோம். இந்த ஒரு பதவி ஏற்ற பிறகு செஞ்ச முதல் வேலைன்னு சொன்னோம்ல, அதுக்காக வேண்டி அதை சொல்லி அது தொடர்ச்சியாக வந்துருச்சு. அடுத்தபடியாக அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு செஞ்ச சில காரியங்கள், நல்ல நிறைய காரியங்கள், ஒரு சில தவறான காரியங்கள் இருக்கும். அந்த நல்ல காரியங்களில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஹிஜ்ரி ஆண்டுன்னு நம்ம கொண்டாடுறோம்ல, ஹிஜ்ரி வருஷம். இப்போ என்ன வருஷம்னு கேட்டால் நம்ம என்ன செய்கிறோம், கிரிகோரியன் இங்கிலீஷ் வருடத்தை ஒரு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் கேட்டோம்னா என்ன செய்வோம், ஹிஜ்ரி இத்தனாவது ஆண்டுன்னு நம்ம போட்டுக்கிட்டோம்ல. இந்த ஹிஜ்ரி ஆண்டுங்கிறதுலாம் அப்போ கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து யானை ஆண்டுங்கிறது தான் வச்சுருந்தாங்க. யானை ஆண்டுன்னு சொன்னால் காபத்துல்லாவை இடிப்பதற்காக யானைப்படையில் அந்த ஆபரகாண்டு ஒரு மன்னன் வருவான். அல்லாஹ் வந்து பறவையை அனுப்பி, அபாபில் பறவையை அனுப்பி அதை வந்து அழிச்சிருவான். அந்த அழிச்ச ஆண்டுக்கு பேர் யானை ஆண்டு. அரபுகள் என்ன செஞ்சாங்கன்னா, எதையும் குறிப்பிடுவதாக இருந்தால் யானை ஆண்டுக்கு முந்தி யானை ஆண்டுக்கு பிந்தின்னு தான் சொல்லுவாங்க. வரலாறாக அவங்க வச்சுக்கிட்டது எதை வச்சுருந்தாங்க, யானை ஆண்டுங்கிறதான் வச்சுருந்தாங்க.
அப்போ ரசூலுல்லாஹ் இருந்து யானை ஆண்டுலாம் பிறந்தாங்க. நான் பிறந்தது யானை ஆண்டுலன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யானை ஆண்டுன்னு ஒரு ஆண்டு அன்றைக்கி உலகத்தில் அவங்க வழக்கத்தில் இருந்துச்சு. அதன்படியே கொண்டு போனால் தப்பும் கிடையாது. யானை ஆண்டுங்கிறது அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து வெளிப்பட்ட ஒன்று தானே. அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் எந்த யானை ஆண்டு இருந்துச்சோ அதையே பயன்படுத்தினா தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா யானை ஆண்டு முஷ்ரிக்குகளுக்கு உள்ளது இல்லது. காபத்துல்லாவை அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு ஒரு அற்புதத்தை கொண்டு காப்பாற்றியிருக்கிறான் போது அதையே ஒரு ஆண்டாக வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது தான். அதான் இருந்துச்சு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்குன்னு ஒரு தனி வரலாறு வேணும். ஏன்னா யானை ஆண்டுங்கிறது அவனும் பயன்படுத்தும், நம்மளும் அதான் விஷயம். யானை ஆண்டுங்கிறத முஸ்லிக்கு பயன்படுத்திக்கிடுவான், நம்மளும் பயன்படுத்துவோம். இப்போ நமக்குன்னு உள்ள ஒரு ஆண்டாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு இது பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா அந்த யானை ஆண்டை உண்டாக்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஃபீல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை ஆண்டில் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் எந்த வருஷம் பிறக்கிறாங்களோ அப்போ தான் அந்த சம்பவம் நடக்குது. இந்த யானைப்படையை அபாபில் பறவையை கொண்டு அழிக்கிறான்ல, அது நடக்கும்போது தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க அந்த வருஷத்தில். அதனால் நான் யானை ஆண்டில் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கங்கிறதுக்கு புகாரியில் தபரானியில் ஹாக்கிமில் பஸார்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அது யானை ஆண்டில் பிறந்தாங்கன்னு. அதே மாதிரி சஹல் இப்னு சாது சொல்கிறாங்க, இந்த ஹிஜ்ரி எந்த மாதிரி ஆண்டை நம்ம வைத்துக்கொள்வது, ரமலானுக்கு தர்றேன் வாங்கின கடை ரமலானுக்கு தரேன்டா எந்த ரமலான்னு சொல்லணும்ல. ஆண்டு போட்டால் தான் அது கரெக்டாக வரும். ரமலான் வருஷம் வருமே, ரமலானில் தரேன்டா எந்த ரமலானு, இத்தனாவது ஆண்டு ரமலானு அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்போ ஆண்டு நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு ஒரு மசூரா பண்ணுறாங்க. மசூரா பண்ணும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஹாஜிர் அன்சார்லாம் கூப்பிட்றாங்க. ஒரு மசூரா எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம், எப்படி நம்ம தாரீഖை எழுதுறது, டேட்டை எப்படி காலண்டர் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி முடிவு கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முன்து ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து மின் அர்லி ஷிர்கி, ஷிர்க்குடைய மண்ணிலிருந்து ரசூலுல்லாஹ் வெளியேறினாங்கல்ல, அங்கேருந்து வச்சுக்கிடுவோம், அதான் ஹிஜ்ரத். ஷிர்க்கிலேருந்து வெளியேறி வந்தாங்கல்ல, அதிலிருந்து வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னோன்னே அதான் ஹிஜ்ரத்திலேருந்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னோன்னே அதையே வச்சுக்கிடுவோன்னு அவர் சொன்னதாக முஸ்லிமுல் ஃபாரூக் இவருடைய ஹதீஸ் மட்டும் தொகுத்த நூல் இருக்குது. உமரை பற்றின விஷயம் மட்டும்தான் அதில் இருக்கும். அதில் சரியான சன்னதோடு என்ன இருக்குது, இதில் செய்தி இருக்குது. அதே மாதிரி மக்கள் பல கருத்து சொன்னாங்கன்னு தாரீഖ் திமிஷ்கில் இப்னு அசாக்கிரில் சரியான அறிவிப்பில் வருது. பல பேர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புலேருந்து வச்சுக்கிடுவோமே. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நபியானாங்கள் அங்கேருந்து வச்சுக்கிடுவோம், சில பேர் ஹிஜ்ரத்தில் வச்சுக்கிறோன்னு 3 கருத்து வருது. அந்த 3 கருத்தில் இந்த ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுக்கிறத விட ரசூலுல்லாஹ் நபியானதை தேர்ந்தெடுத்தா இருந்தால் தான் இஸ்லாமிய வரலாறு பொருத்தமாக இருக்கும். இஸ்லாம் எப்போ வந்துச்சுன்னா ஹிஜ்ரத்துலேருந்து மறுபடியும் ஒரு 13 வருஷம் சேர்க்க வேண்டியிருக்கு. இஸ்லாத்தினுடைய வரலாறை சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் எப்போ வந்துச்சு, அது எந்த நாள் 1000 ஆண்டை விட மேலானதுன்னு அல்லாஹ் சொல்கிறானோ லைலத்துல் கத்ர், அந்த நாள் தானே இஸ்லாமிய ஆண்டு துவக்கமாக இருக்குன்னு அப்படி தேர்ந்தெடுத்து இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும், நமக்கெல்லாம் படுது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்துலேருந்து பண்ணும்போது பாதி இஸ்லாமுடைய சரித்திரம் அங்கிட்டு போயிடுது. பாதி இஸ்லாமிய சரித்திரம் இஸ்லாமிய ஆண்டுக்கு முந்தைய இஸ்லாம் இருந்த மாதிரி வருதில்ல. ஹிஜ்ரத்துக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் எப்போ பிறந்தாங்கன்னா அது கூப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ நபியானாங்கன்னு சொன்னால் ஹிஜ்ரத்துக்கு 13 வருஷத்துக்கு முந்தின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நபியானதுலேருந்து எடுத்தோம்னா அது அல்லாவால் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அந்த குர்ஆன் இறங்குன நபியாவுன்னு அந்த இரவை லைலத்துல் கத்ர்னு சொல்லி அது 1000 மாதங்களை விட மேலானதெல்லாம் சொல்கிறாங்கும் போது அதுக்குரிய முக்கியத்துவம் இதுக்கெல்லாம் கிடையாது. ஹிஜ்ரத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. அது எல்லாத்தையும் விட சிறந்தது என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் நபி ஆனாங்கள், அதான இஸ்லாம். எப்போ நபி ஆனாங்களோ உலகத்தில் உள்ள செழிப்பு அந்த வசதிகளுக்கு வேண்டாம் ஹிஜ்ரத்தை நம்ம சொல்லிக்கலாம். எழுச்சிக்கு இஸ்லாம்ங்கிற ஒரு அஸ்திவாரம் போட்டதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது இதை விட ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு இஸ்லாம் எழுச்சி பெற்றிருக்குது. மதீனாவுக்குள்ளே இருந்து இஸ்லாம் இன்னும் பல போர்களுக்கு பின்னாடி அதை எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா பத்ர்லேருந்து ஆரம்பிக்கலான்னு ஒருத்தர் சொல்லலாம். அப்படி எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க எடுத்துட்டாங்க, அதுலேருந்து வச்சுக்கிறோன்னு சொல்லி. அப்போ இந்த ஹிஜ்ரிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த ஹிஜ்ரிலேருந்து ஆரம்பித்த நம்ம அடிப்படை மார்க்கத்தில் விளைவிக்கிறோன்னா ஹிஜ்ரிலேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தால் அது ஹிஜ்ரிலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுலேயும் பாதி ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து எப்போ போனாங்க, ரபியுல் அவ்வல்ல போகிறாங்க. அப்போ ரபியுல் அவ்வல் தான் மொதல் மாதமாக்கணும். ஹிஜ்ரத்துலேருந்துங்கிறீங்க, ஹிஜ்ரத்துலேருந்து வருஷத்துக்கு ஹிஜ்ரத்துன்னு எடுத்துக்கிறீங்க. மாதம் எது ஃபஸ்ட்டு மாதம் எதுன்னா முஹர்ரம்ங்கிறாங்க. அப்போ ரபியுல் அவ்வலுக்கு முஹர்ரத்துக்கு என்னது, முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல்னா எத்தனை மாதம் தள்ளுறாங்க, 8 மாதத்துக்கு பிந்தி முஹர்ரத்தை கொண்டு வர்றாங்க. அதான் ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ், முஹர்ரம் இங்கே வருது. அப்போ ரபியுல் அவ்வல்லேருந்து ஆரம்பித்து இருந்தால் தான் அந்த ஹிஜ்ரத்துப்படி எடுத்தாங்கன்னு. ஹிஜ்ரத்துப்படி எடுத்தார்கள் என்பதில் உண்மை இல்லை, இதில் பாதி தான் உண்மையாக இருக்குது.
ஹிஜ்ரத்துலேருந்து எடுத்தால் அது என்ன வருஷத்தை மட்டும் எடுத்து நீங்கள் மாதத்தை விடுறது? ஹிஜ்ரத்துங்கிறது 4 மாதம் எல்லாம் சேர்ந்தானு ஹிஜ்ரத்து. அப்போ எந்த தேதியில் அவங்க புறப்பட்டாங்களோ அந்த தேதியை முதல் தேதியாக்கி எந்த மாதத்தில் புறப்பட்டாங்களோ ஒன்று புறப்பட்டதை வச்சுக்கிறங்க, அல்லது சேர்ந்ததை வச்சுக்கிறங்க. மதீனாவுக்கு சேர்ந்ததை வச்சுக்கிறங்க. அது அதுக்கு 3 நாள் வித்தியாசத்தில் வரும். அந்த 3 நாள் 5 நாள் வித்தியாசம் வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு நாளை போட்டுறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அது ஏன் செஞ்சாங்கன்னு பதில் கிடைக்கல. நம்ம தேடி தேடி பார்க்குறோம். எப்படி முஹர்ரத்தை வச்சாங்க? முஹர்ரத்தை வச்சுக்கிட்டாங்க. முஹர்ரம் தான் முதல் மாதம். அப்போ முஹர்ரத்தில் ஹிஜ்ரத்து வந்தாங்க. ஹிஜ்ரத்து நடந்துச்சா? முஹர்ரத்தில் ஹிஜ்ரத்து நடக்கலை. முஹர்ரத்துலேருந்து 10 மாதத்துக்கு பிந்தி நடக்கிறது. முஹர்ரத்துக்கு பிறகு எண்ணிட்டு போனீங்கன்னா 10 மாதத்துக்கு ரவுண்ட் அடித்து வரும் முஹர்ரத்துக்கு. அல்ல ரபியுல் அவல் எழுந்துட்டீங்கன்னா முஹர்ரம் 10 மாதம் சுற்றினா தான் என்ன செய்யும், முஹர்ரம் திருப்பி வரும். அப்போ முஹர்ரத்துலேருந்து வைக்கலை. ஏன் வச்சாங்கன்னு விளங்கலை. சரியான தத்துவங்கள் கிடைக்கல. நம்மளும் தேடி தேடி பார்த்தாலும் அவர்களுக்கு தோன்றிய அடிப்படையில் முஹர்ரத்தை வைத்து கொண்டார்கள்னு வந்திருக்கு. என்ன தோன்றுனுச்சு, என்ன அடிப்படைன்னு அந்த அடிப்படை நமக்கு விளங்கலை. இருந்தாலும் ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். இந்த ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்லி சொல்கிறோம்ல, இது இஸ்லாம் மார்க்கத்துக்குரியது கிடையாது. நல்லா விளைவிக்கணும். அன்றைய வசதிக்கு ஏற்படுத்தினாங்க. இஸ்லாம்னு சொன்னால் ரசூல்லாவோட பூர்த்தியாச்சு. ரசூல்லா காலத்துக்கு பிந்தி எதையாவது உண்டாக்குனாங்கன்னு சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் ஒன்றாக வராது. நீங்கள் விரும்பினா அந்த ஆண்டை பயன்படுத்தலாம், அதைத்தான் போடணும், அந்த வருஷத்தை தான் பயன்படுத்தணுங்கிற அளவுக்குலாம் என்ன செய்கிறாங்க, தீன் மாதிரி ஆக்குறாங்க. அது தீன் கிடையாது. ஹிஜ்ரி ஆண்டு என்பது அன்றைய வரலாறுக்குன்னு அவங்க அந்த வச்சுக்கிட்டாங்க, உண்டாக்கிட்டாங்க. வழங்குதா அப்படின்னு எடுத்துக்கொண்டுமே தவிர அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தில் உள்ளதுன்னா நீங்கள் எப்படி ஆமுல் ஃபீலை தான் பயன்படுத்தணும். ரசூல்லா எந்த ஆண்டை அவங்க இருக்கிற வரைக்கும் பயன்படுத்தினார்களோ, யானை ஆண்டுன்னு, அதை நீங்கள் பயன்படுத்தினா கூட ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னு போகணும். ரசூல்லா காலத்தில் இருந்த ஒன்றை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று உண்டாக்கியிருக்கிறாங்க. அதையும் விளங்கிக்கிறணும். அடுத்ததாக அவர் செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், மஸ்ஜித் நபி ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு, விரிவாக்கம் பண்ணுகிறாரு, நல்ல தரமாக்குறார். விரிவாக்கம் செய்கிறாரு, தரமாகவும் ஆக்குறார். இது புகாரியில் 446வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி அந்த பள்ளிவாசல் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் அந்த பள்ளிவாசல்லாம் இருந்துச்சு. மஸ்ஜித் நபவி இருந்துச்சு. அது என்ன செஞ்சாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் அந்த சுற்றி மஸ்ஜித் நபியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஸ்தீர்ணப்படுத்துகிறார். என்ன விஸ்தீர்ணப்படுத்துகிறாருன்னு கேட்டால், பள்ளிவாசலை சுற்றி சில வீடுகள் இருக்கும். வீடுகள்னால் சஹாபாக்களோட வீடு தானே. பள்ளிவாசலை கொஞ்சம் விஸ்தீர்ணப்படுத்தணும், உங்கள் இடத்த தாங்க, நாங்கள் வேற ஒரு இடத்த தர்றோம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகள்லாம் காலி பண்ணப்பட்டிருக்கு. பொருள் மஸ்ஜித் நபி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 100-200 வீடுகள் காலி பண்ணால் தான் அவ்வளோ பெரிய இடம் கிடைக்கும். அந்த அவ்வளோ பெரிய இடங்கள் அன்றைக்கி பெரிய கடல் மாதிரி இடமா வச்சுருக்குறாங்களே, அதில் வீடுகள் தான் மக்களுடைய குடியிருப்புகள் தான் இருந்துச்சு. மஸ்ஜித் நபிக்கு எதிர்த்தாப்புல அபூத்தல்கா வீடு இருந்துச்சு, அடுத்தாப்புல ஸைத் இப்னு சாபித் வீடு இருந்துச்சு, அப்பாஸுடைய வீடு இருந்துச்சு. பல சஹாபாக்களுடைய வீடு மஸ்ஜித் நபியை சுற்றி தான் என்ன செஞ்சு இருந்தது. அப்போ மஸ்ஜித் நபியை சுற்றி இருந்த வீடுகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, பத்த மாட்டேங்குது, மக்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, தொழுவருக்கு இடம் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி அதையெல்லாம் வாங்கி சேர்த்து விரிவாக்கினார். விரிவாக்கம் பண்ண ஒரு வேலையை பெருசாக்குனது யார்? உமர் ரலியல்லாஹு தான். அது சம்பந்தமாக சில கதைகளையும் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஹதீஸ் நூலில் தான் இருக்கிறது. அதாவது ஹாக்கிமில் இருக்குது. பலவீனமான ஒரு பொய்யான செய்தி தான். என்ன செய்தின்னு கேட்டால், அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அப்பாஸுடைய வீடு இருந்துச்சான். இது எதுக்குன்னா, இந்த ஷியாக்கள் அப்பாஸ் வீட்டை பிடிங்கிட்டாருங்கிறதுக்காக வேண்டி கொண்டு வர்றாங்க. அவருடைய வீட்டை வலுக்கட்டாயமாக உமர் பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்வதற்காக இந்த செய்தி, இந்த ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் சரியில்லை. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அப்பாஸ்கிட்ட இவங்க கேட்குறாங்க, யார்? உமர் கேட்குறாங்க, இந்த மஸ்ஜிதை நசீதுகள் மஸ்ஜிதை நாம் கொஞ்சம் விஸ்தீர்ணப்படுத்த வேண்டியிருக்கு, உங்கள் இடத்த கொடுத்தீங்கன்னு சொன்னால் வேறு இடத்துல இதை விட பெரிய இடம் உங்களுக்கு தர்றேன், அரசாங்கத்தின் சார்பாக இந்த இடத்த கொடுத்துருங்க, பெரிய இடம் தர்றேன்னு அவர் கேட்டார். தவறான செய்தி தான், அதில் என்ன இருக்குன்னு போது சொல்கிறதுக்காக அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அப்பாஸ் சொன்னாராம். அப்போ இவங்க சொன்னாராம், இதன் அகலீபுக்கு அலைஹா, வலுக்கட்டாமல் எடுத்துக்கிடுவேன், நீ தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் தானே ஜனாதிபதி, அதனால் என்ன செய்வேன், நான் வலுக்கட்டாயமாக பிடிங்கிடுவேன், என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டவுடனே, அப்போ அது இப்படி நீ செய்ய முடியாது, நீ அது எப்படி நீ செய்வ, வலுக்கட்டாமல் நீ எப்படி இருப்ப, வேண்டாம் ஒன்று செய்ய, உனக்கு எனக்கு மத்தியில் ஒரு நடுவரை வச்சு பேசுவோம் அப்படிங்கிறார் அப்பாஸ். யாரை நடுவராக வைக்கலாங்கிறார் இவர். ஹுதைஃபத்துல் யமான் இருக்கார்ல, அவர் ரசூல்லாவுடைய அந்த சாஹிபு சிர் ரகசியமானலாம் சொல்லி வச்சுருப்பாங்க, அவரை வச்சுக்கிறவனோட இவர் ஒத்துக்கிறாரு. சரி, அவர் கரெக்டாக தான் பேசுவார், அவரை கூட்டுவாங்க, அவர்கிட்ட வச்சு இந்த பிரச்சனையை கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது சரியில் எடுக்கக்கூடாது,
அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. ஏன்னு கேட்டால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து பைத்துல் முகத்ததை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக வேண்டி பக்கத்தில் உள்ள ஒரு இடத்த வந்து எடுத்துக்கிட்டார். அதுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் வந்து 99 ஆடு ஒரு ஆடுன்னு வரும்ல, ஏன் இடத்த எடுத்துக்கிட்டாருன்னு இவருக்கு தப்புண்டு கண்டிச்சு என்ன செஞ்சான்ல, அதுக்குண்டு ஒரு மலக்குகள் அனுப்பியிருக்கிறான். அப்போ நீங்கள் பள்ளிவாசலுக்காக கூட தனி நபர் சொத்தை எப்படி எடுப்பீங்க? விரும்பி தர்றதானே செல்லுன்னு கூடும். அவர் வாழ்வதற்கு உள்ள வீடு, நீங்கள் பள்ளிவாசல் கட்டணம் முடிவு எடுத்துகிட்டு என் வீட்டை தாண்டா எப்படி? நீங்கள் அறிவுரை சொல்லி அவர் மனம் பூரா வந்து தந்தா விஷயம் வேறு, வலுக்கட்டாமல் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஹுதைஃபா என்ன செய்கிறாருன்னா தாவூத் நபியுடைய சம்பவத்தை சொல்லி அது அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்டது, நீங்கள் எடுக்க முடியாது. இவர் என்ன செய்கிறாருன்னா சரின்னு ஒத்துக்கிட்டு அவர் அப்பாஸ் வீட்டில் இருந்து அந்த அவர் வீட்டிலேருந்து மழை பெஞ்சால் வேறு குழாய் இருக்கும்ல, அந்த குழாய் வந்து பள்ளிவாசல் பக்கம் கொஞ்சம் வளைச்சி விட்ருக்கு, தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. பள்ளிவாசலுடைய இடத்துல, பள்ளிவாசலுக்கு உள்ளே இல்லை, பள்ளிவாசலுடைய இடத்துல என்ன செய்கிறது, அந்த தண்ணீர் குழாய் ஒன்று இருக்குது. இவர் மேலே ஏறி அதை பிடுங்கி போட்டு இப்போ என்ன செய்வேங்கிறாரு. யார் உமர்லில் அவன் என்ன செய்கிறாரு, அந்த குழாயை பிடுங்கிட்டாரான். பிடுங்கினோன்னு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ பிடுங்கினது வந்து ரசூல்லா தான் இந்த குழாயை எங்கே வைக்க சொன்னாங்க, அவங்க சொல்லி தான் நான் வச்சுருக்கிறேன், நீ அதையே பிடிங்கிருவியா அப்படின்னு அம்மாடி நான் என்ன செய்ய முதுகில் ஏறி நீனே அதை வச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன அதுக்கு பரிகாரம் அதுதான் சொல்லி என் முதுகில் ஏறின்னு சொல்லி அவர் ஏறி அவர் சரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவர் பார்த்தாரு, நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேங்க, நான் தந்தனை வேறு இடம் கொடுத்துருங்கன்னு அப்புறமேல கொடுத்துட்டாரு அப்படின்னு வருது. இதை என்ன செய்வாங்கன்னா வழுக்கட்டாயம் பாருங்கள், கைப்பற்றிக்கிறவன்லாம் சொல்லலாம் இதுதான் ஒரு நேர்மையான ஆட்சியான்னு கேட்பாங்க, அதுக்கு சொல்லுவாங்க. இந்த செய்தியை பொறுத்த ஹாக்கிமில் வந்திருந்தாலும் இதில் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு ஸெய்த் இப்னு அஸ்லம்ங்கிறது பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் வழியாகத்தான் இது வருகிறதுனால இது வந்து ஒரு சரியில்லை, எல்லாருமே தள்ளிவிடு செஞ்ச ஒரு ஹதீஸு. அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மஸ்ஜித் நபவியில் வந்து ஏராளமான சர விளக்குகளை போட்டாராம். இந்த மாதிரி விளக்கு தொங்கும்ல, கல்லுகள்லாம் போட்டிருக்கும்ல, நிறைய வெளிச்சம் தர்றதுக்காக வேண்டி. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா மண்ணெண்ணெய் விளக்கு தானே, எண்ணெய் விளக்கு தானே இருக்குது, வெளிச்சம் ஜாஸ்தியாக வராது. அதனால் இந்த கண்ணாடி கற்களை வந்து போட்டு என்ன செய்வாங்க, ஒரு விளக்கு மாதிரி வச்சோம்னா ரிஃப்ளெக்டில் என்ன செய்ய அதிகமான வெளிச்சம் கிடைக்கும். அந்த காலத்தில் அதிக வெளிச்சத்துக்கு அதான் வழி, வேறு வழி கிடையாது. அப்போ இந்த சரவிளக்கில் வந்து நிறைய போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரவிளக்கு போட்டதை பற்றி சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து பள்ளிவாசல் வந்து பார்ப்பாராம். பள்ளி பூரா லைட் பயங்கரமாக லைட்டு, அந்த காலத்து பயங்கரம், அது இந்த 1000 சரவிளக்கு போட்டாலும் இதுக்கு நிகராகாது. அந்த காலத்து வெளிச்சத்துக்கு அது நல்ல வெளிச்சமாக இருந்தவுடனே, ஏன்னா வீட்டு வெளிச்சத்தை கம்பேர் பண்ணுவாங்க, நம்ம வீட்டு வெளிச்சத்தை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு என்ன செய்வார்னு கேட்டால் நவ்வர் அல்லாஹு கபர உமர் கமா நவ்வர் அலைனா மசாஜிதனா, நம்ம மஸ்ஜிதுக்கு விளக்கு போட்டு ஒளியேற்றினார் உமர், அவருடைய கபருக்கு அல்லாஹ் ஒளியேற்றுவானாகன்னு துவா செஞ்சாராம். இதை வச்சுட்டு நினச்சாங்கன்னா ஒரு மஸ்ஜிதுக்கு நிறைய விளக்கு போட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த விளக்கு போட்டதுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாரங்கள்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இதை அறிவிக்கக்கூடிய ஆட்களில் வந்து 3 பேர் அறிவிக்கிறாங்க. 3 பேர் யாருன்னு தெரியாத ஆட்கள். இஸ்மாயில் பின் ஜியாத் அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து முகமது பின் சபீஹ் அறிவிக்கிறாரு, மூசா பின் தாவூத் அபதி என்று அறிவிக்கிறாரு. 3 பேருமே யார் என்று அட்ரஸ் இல்லாத ஆட்கள். அந்த மாதிரி வந்து உள்ள விஷயம், விளக்கு போட்டதுக்கு ஆதாரம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தையை இழந்து வாடும் அனாதை சிறுவர் சிறுமியருக்கும் மற்றும் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியருக்கும் மாதந்தோறும் வாழ்வாதார உதவி திட்டம் NTF மூலமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 8ஆம் வகுப்புக்கு உட்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000-உம் 9ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கி வருகிறோம். அத்துடன் பாட புத்தகங்கள், சீருடைகள், படிப்புக்கான உபகரணங்கள் மற்றும் மருத்துவ செலவையும் வழங்கி வருகிறோம். இத்திட்டத்திற்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ID மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன் அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876. அதே மாதிரி வந்து இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த மக்காம இப்ராஹிம் இருக்குல்ல, மக்காம இப்ராஹிம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் விளங்கிக்கணும். மக்காம இப்ராஹிம்னா நிறைய பேர் வந்து அந்த கல்லுக்கு தான் மக்காம இப்ராஹிம்னு நினைக்கிறாங்க. மக்காம இப்ராஹிம் நல்லா விளங்கிக்கிறங்க. இப்போ உங்களுக்கு இந்த காபத்துல்லா படத்தை பாருங்கள். அந்த காபத்துல்லாவில் வந்து அந்த வாசல் இருக்கு பாருங்கள், கதவு இருக்கிற பக்கம் உங்களுக்கு காட்டப்படுது.
சரியா அவங்க முகத்தில் தெரிகிற பகுதி வந்து அந்த கதவு பகுதி, அது உள்ளக்க போய் தான் தொழுவாங்க. இப்ராஹிம் நபி காலத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இது வழியாக பள்ளி வாசலுக்கு போய் உள்ளக்க போய் தொழுவாங்க. இப்ராஹிம் நபியுடைய கிபிலா தான். இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து சுற்றி தொழுவலை. எங்கே தொழுதாங்க? உள்ளுக்குள்ளே தொழுதாங்க. உள்ளுக்குள்ளே தொழுவது எந்த மாதிரி தொழுவது? அந்த வாசல் வழியாக உள்ளே போனால் அதான் கிபிலா. அந்த வாசல் இருக்குதுல்ல, அதான் கிபிலா. அப்படி அதான் இப்ராஹிம் நபி தொழுது. அப்போ என்ன செஞ்சால் அந்த மக்காம இப்ராஹிம் ஒரு கல் இருக்குல்ல, எந்த பக்கம் தொழுவுன்னு தெரியாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த கல்லை கண்ணாடி கொண்டுலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அது இல்லை, உள்ளுக்கு ஒரு கல் ஒன்று இருக்கும். அந்த கல் என்ன செய்யும்னு கேட்டால் இந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவுல சாத்திரும். கதவுக்கு பக்கத்தில் ரசூல்லா காலத்தில் இந்த காபாவில் இந்த வாசல் கதவு காட்டுறாங்கல்ல, அந்த கதவு இருக்கிறதுக்கு பக்கத்தில் இந்த மக்காம இப்ராஹிம்னு பேர் இருக்குல்ல, அந்த கல்லை கொண்டு வந்து சாத்தி வச்சுருப்பாங்க. அந்த கல்லுக்கு பேர் இல்லை மக்காம இப்ராஹிம். இந்த பக்கம்தான் மக்காம இப்ராஹிம். போர்டு மாதிரி தான். ஒரு போர்டு வைக்கிறோம், மதுரைன்னு போர்டு வச்சா போர்டா மதுரை? ஒரு போர்டு வச்சுருக்கு மதுரை. ஓ இதான் மதுரை யாராவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இது மதுரை வந்துருச்சுன்னு காட்டக்கூடிய ஒரு அடையாளம். அந்த மாதிரி தான் மக்காம இப்ராஹிம்னு சொன்னால் இப்ராஹிம் தொழுத அந்த திசைக்கு பேர் தான் மக்காம இப்ராஹிம். அப்போ அந்த கள்ளத்துக்கு அந்த பக்கம் இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் இது வந்து அங்கேருந்து இந்த இடத்துல மாற்றி வைக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அந்த காபத்துல்லாவோடு ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த கல்லை தூக்கி எங்கே மாற்றுறாங்க? இப்போ இருக்குதுல்ல, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த படத்தில் இந்த பக்கம் வெளியே இருக்கும்ல, அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து உமர்லான்னு மாற்றி வச்சாங்க. இது வரலாறு. இதில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறேன்னு, இந்த மக்காம இப்ராஹிம்னு அந்த கல்லை தான் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, விளங்கி வச்சுருக்கிறாங்க. மக்காம இப்ராஹிங்கிற 4 திசையில் அந்த திசை கிடையாது, இந்த திசை தாங்கிறதுக்கு அடையாளமாக அந்த கல் வச்சுருக்கு. அந்த கல் எதுக்குன்னா இந்த திசைக்கு பூரா மக்காம இப்ராஹிம். இந்த இப்படி யார் தொழுதாலும் மக்காம இப்ராஹிம் தொழுகிறாங்க. அந்த கபாவுடைய வாசலை பார்த்து யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்கள எந்த இடத்துல நின்று தொழுதாலும் சரி அவங்க யார்? மக்காம இப்ராஹிம் தொழுத மாதிரி தொழுகிறாங்கன்னு அர்த்தம். இப்ராஹிமுடைய கிப்லாவையும் நமக்கு தந்த கிப்லாவையும் சேர்த்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. இதுதான் மக்காம இப்ராஹிம். அது மக்காம இப்ராஹிம் பற்றி குர்ஆன் நல்லா சொல்லும் பொழுது ஒத்தஹிது மிம் மக்காமி இப்ராஹிம முசல்லா, மக்காம இப்ராஹிமிலும் சில தொழுகைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மக்காம இப்ராஹிம் இந்த கல்லுன்னு வச்சுக்கலன்னா இந்த கல்லில் தொழுவணும். ஒரு ஆள் தொழ முடியுமா? நிற்க முடியுமா? முதல்ல மக்காம இப்ராஹிமில் சில தொழுகைகளை தொழுங்கன்னு நல்லா சொல்கிறான். அப்போ லட்சம் மக்கள் ஹஜ்ஜிக்கு வருவாங்கன்னு அறிந்திருக்கிறான்ல. அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் தொழுவணும்னு சொல்கிறதா இருந்தால் இந்த கல்லையாக சொல்லியிருப்பான். அந்த கல்லில் தொழுவ முடியுமா? மக்காம இப்ராஹிம்னு அந்த கல்லுக்கு பேர் வச்சுட்டாங்க. கல் வந்து மக்காம இப்ராஹிம்னு போர்டு வைக்க முடியல, இடத்துக்கு போர்டு வைக்க முடியல. அந்த போர்டு அந்த இடம் இல்லை. போர்டுங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இங்கேருந்து அந்த ஊர் எல்லை ஆரம்பிக்கிறதுன்னு காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக என்ன செய்வாங்க, ஒரு போர்டு வைப்பாங்க. அந்த போர்டுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கல்லை நட்டி வச்சுருக்கிறாங்க. இது மக்காம இப்ராஹிம். அவர் என்ன செஞ்சார், அந்த கல்லத்துக்கு இந்த பக்கம் நவட்டி வச்சுட்டார். நவட்டி வச்சாலும் அதுங்கிட்ட இருந்தால் அந்த கல்லை இல்லாமல் இருந்தாலும் மக்காம இப்ராஹிம் இருக்குது. இந்த கல்லை எடுத்துக்கிட்டு போயிட்டா கூட அதனால மக்காம இப்ராஹிம் பாதிப்பு வருமானா வராது. அப்போ இந்த காபாவுடைய வாசல் பக்கம் நோக்கி, வாசல் எந்த பக்கம் இருக்குதோ அதை நோக்கி யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து மக்காம இப்ராஹிமில் தொழுதுட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான்னு கேட்டால் மக்காம இப்ராஹிமில் சில தொழுகை எல்லாத்தையும் தொழுக சொல்லலை, இல்லாட்டி அதுவே கிபிலாவாக போயிடும். அல்லாஹ் என்ன செய்யறான்னா ரவுண்ட் எங்கிட்டோம்னா தொழுதுக்குறங்க. சில தொழுகைகளையாவது என்ன செய்யுங்க, மக்காம இப்ராஹிமில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஹஜ்ஜிக்கு மூராவுக்கு நம்ம மக்காவுக்கு போயிட்டோம்னு சொன்னால் 1-2 தொழுகையாவது இந்த திசையை தேர்ந்தெடுத்து தொழுகணும். இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த கல்லை வச்சாங்க, இந்த கல் இந்த அளவு கூட இருக்காது அகலம். அப்போ இதில் போயிட்டு தொழுவுன்னு நல்லா சொல்லுவானா, இதில் போய் எல்லாருமே தொழுவுங்க, ஆயிரக்கணக்கான மக்களும் போய் இதில் கொஞ்சம் தொழுவுங்கன்னு இப்படி ஒரு ஆள் கூட தொழுவ முடியாது, நிற்க கூட முடியாத. அப்போ நிற்கக்கூடிய முடியாத ஒரு இடத்துல போய்கிட்டு தொழுவ சொன்னாங்கன்னு அந்த கல் தான் மக்காம இப்ராஹிம்னு சாதிக்கிறாங்க. அப்போ தொழுது காட்டு, அதான் மக்காம இப்ராஹிம் சொல்லுவாயா. ஆனால் என்ன செய்யணும், அதில் ஒரு ஆளாச்சும் தொழுது காட்டு. அத்தனை லட்சம் பேர் வர்றாங்கல்ல, ஒரு ஆள் என்ன தொழுவ சொல்லு. ருக்கும் செய்ய முடியாது, செய்தாலும் நிற்க தான் செய்ய முடியும். அப்போ ருக்கு செய்தாலும் செய்யறதுக்கு அங்கே இடம் இல்லை அதில். அப்போ கல்லில் ஏறவும் முடியாது, அவ்வளோ உயரமாக இருக்குது. அப்போ அந்த கல்லை வந்து அடையாளமாக்கி தப்பாக என்ன செய்கிறாங்க, அதுபோல் அந்த கல்லில் வந்து ஏறு நின்று காபத்துல்லா கட்டுனாராம் இப்ராஹிம் நபி. அதான் அந்த கல், அதான் இப்ராஹிம் நபி பாதம்னு செயற்கையாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த பாதத்தில் நீ பார்த்தீங்கன்னா அந்த கல் வச்சுக்கிறாங்க இல்லை, அந்த கல்லில் வந்து பாதம் வச்ச மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். அப்போ நின்றா பாதம் படிஞ்சிடும். ஒரு கல் மேலே நின்றா அப்படி பதியுமா? சேறு சகதியா? ஏறு நின்று கட்டுவது வலுவான இடத்துல தான் ஏறி கட்டுவாங்க. இதில் ஏறி நின்று கட்டினா இதில் கால் பாதம் படையுமா? நல்ல ஆழமாக இருக்கும். அந்த பாதத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமாக செய்யும், உள்ள பள்ளமாக இருக்கும்.
அப்போ இது வந்து அந்த இப்னு ரஜபு என்பவர் வந்து ஃபத்ஹுல் பாரின்னு ஒரு புக் எழுதியிருக்கார், புகாரிக்கு ஷரஹ். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் உள்ள இந்த கல் வந்து பின்னாடி உண்டாக்குனாங்க, இந்த ஆண்டிலெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அந்த கல்லை செயற்கையாக இப்ராஹிம் நபியுடைய பாதம்னு காட்டுறதுக்காக வேண்டி செயற்கையாக உண்டாக்குனதை தவிர துவக்கத்தில் அது இருக்கவில்லை, வெறும் கல்லாக மட்டும்தான் இருந்தது. அதனால் இப்போ மக்காம இப்ராஹிம் என்ற ஒரு விஷயத்தை சரியான முறையில் விளங்காமல் நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு போய் என்ன செய்கிறாங்க, மக்காம இப்ராஹிம் அதை போய் தொடுறது தான் மக்காம் தொழுவன்னு நினச்சிக்கிட்டாங்க. அது அந்த கல்லை போய் தொடுத்துட்டு வர்றாங்க, அதான் மக்காம. அதுக்கு எந்த ஒரு புனிதமும் கிடையாது. மக்காம இப்ராஹிம் அந்த கல்லே கிடையாது, நல்லா விளைக்கிறங்க. மக்காம இப்ராஹிம் என்பது அந்த திசை, அந்த கோடு போட்டு காட்டிட்டு பாருங்க, அந்த காபாவுடைய 4 பக்கம் இந்த 4 பக்கம் இருக்குதுல்ல, இதான் வச்சுக்கிறேங்க காபத்துல்லா. இதுதான் மக்காம இப்ராஹிம். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இது காபான்னு சொன்னால் இப்படியும் தொழுவலாம்ல, தொழுவலாம். ஆனால் இது மக்காம இப்ராஹிம் இல்லை, அப்படியும் தொழுவலாம். இது இதை நோக்கி மக்காம இப்ராஹிமில் தொழுவலை, இப்படியும் தொழுவலாம். ஆனால் இப்படி ஒருவர் தொழுவாரே, ஆனால் மக்காம இப்ராஹிமில் தொழுத்தாரு, அதுதான் மக்காம இப்ராஹிம். சரியா? அதை வந்து மாற்றி வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு வேலையை உமர் அவர்கள் செஞ்சாங்க. அடுத்ததாக வந்து உமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நிர்வாகி. ஒரு விஷயத்தை அவருக்கு போரில் காலமெல்லாம் போச்சு, அபூபக்கருக்கு நிர்வாகத்துக்கெலாம் இடம் இல்லை. இவர் என்ன செஞ்சாருன்னா, நிறைய வந்து நிர்வாகங்களை என்ன ஒரு ஆட்சின்னு உண்டாக்கிட்டு ஒரு போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மட்டுமா ஆட்சி? மக்களுக்கு தேவைகளை பூர்த்தியாக்கணும், அந்த விஷயங்கள் அவங்களுக்கு வழக்கு வம்புகள் வந்துச்சுன்னா அதை விசாரிக்கணும், அதுக்கு தீர்ப்பளிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சும்மா கூடிய கும்பலாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நகரமயமாக்கணும், கும்பலாக இல்லாமல் வீதின்னா அவ்வளோ இடவழி விடணும், இப்படி விட்டு தெரு இருக்கணும், சாக்கடை போகிறதுக்கு இருக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல நகர அமைப்பு. இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் அவர் தான் செஞ்சார். உலகத்தில் வேறு பகுதியில் செஞ்சுருப்பாங்க. அந்த அரபு பிரதேசத்தில் வந்து அவங்க அந்த வாழ்க்கை முறை கம்ப்ளீட்டாக மாறுற மாதிரி நிறைய வேலைகள்லாம் அவர் செஞ்சார். முதல்ல என்ன செய்தார்னா, எல்லா பெருநகரங்களுக்கும் நீதிபதியை நியமித்தார். நீதிபதின்னு போட்டு வழக்குகளுக்குன்னு சொன்னால் இந்த படை தளபதியை நியமிக்கிறோம்ல, அவரை நியமிக்க இயலாது. படைக்கு தளபதி அதுக்கு தான் அவர் நல்லா தெரியும். படை நடத்துறது தெரிஞ்சிருப்பாரே தவிர பொண்டாட்டி புருஷன் சண்டைன்னு போனாங்கன்னு அவர் விளங்காது, அது அவருக்கு தெரியாது. அப்போ யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பாங்களோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை காலி நீதிபதிங்கிறத வந்து எல்லா நகரங்களுக்கும், மதீனாவுக்கு தான் புறப்பட்டு வரணும்னு கிடையாது, அனைத்து நகரங்கள்லையும் வந்து நம்ம சுதந்திர இந்தியாவில் ரொம்ப லேட்டாக தான் நீதிமன்றங்கள் வந்திருக்கு. எத்தனை பெருநகரங்கள் நீதிமன்றங்கள் இல்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சார், பெரிய ஊருன்னா நீதிபதி இருக்கணும். அந்த ஒரு அரசாங்கம் இருப்பதே நீதி செலுத்துறதுக்கு தான். மனிதர்களுக்கு மத்தியில் சண்டை வரும், கொடுக்கல் வாங்கல் சண்டை வரும், அடிதடி சண்டை வரும், குடும்ப சண்டை வரும், பலவிதமான சண்டைகள் வரும். அப்போ அந்த சண்டைகள் வர உரிமைகள் பறிக்கப்படும். அப்போ அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் ஒரு கவர்மெண்ட் நமக்கு தேவை. அப்போ அந்த மக்கள் வந்து அமைதியாக வாழணுமாக இருந்தால் நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருநகரங்களில் எல்லாம் நீதிமன்றங்களை அது கவனம் செலுத்துகிறார்ல. நீதிமன்றம் வேணும்னா அதுக்குரிய இடம் பார்க்கணும், ஆட்களை செலக்ட் பண்ணணும், அதுக்குரிய விதிமுறைகளை உண்டாக்கணும். அது எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, அவர் தான் உண்டாக்குனார். அதே மாதிரி வந்து லெட்ஜர் போட்டு அந்த தயார் பண்ணுற வேலையை அவர் தான் செஞ்சார். இப்போ உதாரணமாக ஜக்காத்தெல்லாம் கொடுப்பாங்கல்ல, சும்மா வர்றவங்களாம் கொடுத்துருப்பாங்க. ரசூல்லா காலத்தில் வந்து எந்த ஒரு பதிவும் இருக்காது. நேற்று வந்தவர் இன்றைக்கி வாங்கிட்டு போவார், நேற்று வந்து வாங்கிட்டு போயிருப்பார், அடுத்த நாள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரேம்பார், இந்த வச்சு கேட்பாங்க. அபூபக்கர் காலத்தில் இப்படி தான், யாரெல்லாம் வந்து கேட்டாலும் கொடுப்பாங்க, கேட்காதாலும் கிடைக்காது. அப்போ டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரிலாம் கூட வரும். அதை வந்து அது பெருசாக எடுத்துக்கல அவங்க. இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், வாங்க யாருக்கு என்ன கொடுத்தாலும் எழுதணும். அதுக்குன்னு உதவி பெறக்கூடியவர் குடிமக்கள் அத்தனை பேருக்கும் குடியுரிமை பத்திரமா இருங்க, அத்தனை பேரும் லிஸ்ட் பண்ணிடுறது, எல்லாருக்கும் கொடுக்கணும். அது அவருடைய ஆட்சியில் தான் அனைவருக்கும் உதவித்தொகைங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஆரம்ப கால தியாகிகளை கொஞ்சம் கூட, பத்ரியன்களுக்கு கூட, உகதில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கம்மி, இந்த மாதிரி சிலதை வச்சுட்டு மற்றது எல்லா முஸ்லீம்களுக்கு சமமாக அந்த பங்கிட்டு கொடுப்பார். அப்போ எல்லாருக்கும் என்ன செய்வாங்கன்னா லெட்ஜரில் எழுதிடுவாங்க, நீ தான் போய் வாங்கிட்டு, லெட்ஜர் எடுத்து பார்ப்பாங்க, நீ தான் போனவரை வாங்கிட்டு போயிட்டே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யார் எல்லாருடைய லிஸ்ட்டையும் எடுத்து இந்த குடியுரிமைங்கிறாங்கல்ல அனைவரையும் லிஸ்ட்டில் கொண்டு விட்டார். அன்னைக்கு இன்னைக்கு குடியுரிமை இந்தியாவில் ஒன்றும் கொடுக்கல. இந்த 20ஆம் நூற்றாண்டில் என்ன சில இந்தியாவில் குடியுரிமைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்தியன்கிறதுக்கு என்ன வச்சுக்கிறீங்க, ஒரு சாதாரண குட்டி நாடு இலங்கையில் இருக்குது, ஒரு இலங்கைக்காரன்னா நீ இந்த இலங்கைக்காரனுக்கு ஆதாரம் இருக்குது. இங்கே இந்தியாக்காரன் என்பதற்கு என்ன ஆதாரம்? அதனால தான் இனிமேல் தான் இப்போ முடிவு எடுக்க போகிறோங்கிறாங்க. என்பிஆர் என்ஆர்சிலாம் எதுக்கு வந்துச்சு? இன்னும் இந்தியன் யாருன்னா முடிவு எடுக்கலை, இத்தனை 1000 ஆண்டு ஓடி போச்சு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், அவ்வளவு லெட்ஜர் பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணி குடிமக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இவருக்கு தெரியும்.
லிஸ்ட்டில். அந்த மாதிரி கணக்கெடுக்க சொல்லி அது இதெல்லாம் பெரிய வேலை தானே. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பாக சிந்திக்கிற ஆளுகளுக்கு தான் அது வரும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வகையினருக்கும் கணக்கு போட்டு சும்மா கண்ணா பின்னாலாம் கொடுக்குறது கிடையாது. பதிரில் கலந்துக்கிட்டவங்களா அவங்களுக்கு இந்த இத்தனை % வரக்கூடிய ஜக்காத்தில் இது இவ்வளோ நான் பார்த்தோன்னே நீ பதிரா உனக்கு உனக்கு 1000 ரூபா, நீ உகதெல்லாம் கலந்துக்கிட்டியா உனக்கு 500 ரூபா அப்படின்னு ஒரு கேட்டகிரி வச்சுருப்பாங்க. ஏபிசிடி வச்சுக்கிறோம்ல, அவள் என்ன மாதிரி வச்சாலும் தெரியல, கேட்டகிரி அடிப்படையில் அது மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து உணவுப் பொருள்களை இந்த கப்பல் வழியாக உணவுகளை கொண்டு போகிறதுங்கிறது அவர் தான் ஆரம்பித்து வச்சார். உணவுகளை வந்து மதீனாவுக்கு உணவுகள் பத்தலை, மக்கள் பல பகுதியிலேருந்து வந்து குடியேறுறாங்க. அது விவசாய பூமியும் கிடையாது. சந்தைகள் வரும்போது மக்கள் கொண்டு வருவாங்க, வாங்குவாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாம் வறண்ட பாலைவனம் தானே. அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வேறு வேறு பகுதியில் இருந்து உணவுகளை இறக்குமதி பண்ணுறோம்ல. இப்போ நவீன காலத்தில் இறக்குமதி பண்ணுறோம். அவர் தான் முதல்ல கப்பல் வழியாக உணவு இறக்குமதி பண்ண அவர் தான். உமர் தான் என்ன செய்கிறார், ஃபஸ்ட்டு கப்பல் வழியாக வேறு வேறு நாடுகளில் இருந்து கப்பலில் கொண்டு வந்து ஜாருங்கிற ஒரு இடத்துல கொண்டாந்து துறைமுகம் அங்கே இறங்கிடும். அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா ஒட்டகத்தில் இதில் வண்டிகளில் கொண்டு வந்து மதீனாவுக்கு வந்து உணவு சேர்ப்பாங்க. மதீனாவுக்கு நாட்டுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் அவங்க ஆட்சியில் உள்ள வேறு பகுதியிலிருந்து விவசாயம் இருக்கக்கூடிய உணவு உற்பத்தி ஆகக்கூடிய பகுதியில் இருந்து கொண்டு வந்து சேர்க்குற ஒரு வேலையை அவர் செஞ்சார். அதே மாதிரி வந்து இதையும் சேர்த்துக்கிறாங்க அவர் செய்யும்போது. அதே மாதிரி வந்து யார் நீக்கினாரையானா அவங்க சொத்துக்களை பாதி எடுத்துக்கிடுவாருன்னு சேர்த்துக்கிட்டாங்க. அது உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நகரங்களை வந்து நிர்மாணித்தது. பசரா, கூஃபா, ஜசீரா, மூசில் இதுகளெல்லாம் அவர் தான் உண்டாக்குனது. இந்த பசரான்னு ஒரு நகரம்னா சும்மா கண்ணா பின்னான்னு இருப்பாங்க. ஒரு நகரத்துக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. ஒரு நகரம்னா இந்த சிஎம்டிஏன்னு வச்சு இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், தெருவுக்கு இவ்வளோ அகலம் இடம் இருக்கணும், அது மாதிரிலாம் இவ்வளோ இந்த வசதிகள் இருக்கணும், காத்தோட்டம் இருக்கணும்னு பல ரூல்கள் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு நகரமயமாக்குறது. சும்மா ஒரு கண்ணா பின்னாண்டு வாழ்ந்த மக்களை வந்து ஒரு நகரமயமாக்கணுங்கிறதுலாம் என்ன செஞ்சார், அவர் உண்டாக்குனார். அவருக்கு வந்து உலகத்தில் பல பகுதியில் இருந்துச்சு, சில பகுதிகளில். ஆனால் அவர் இங்கே உண்டாக்குன அவர் தான். நம்ம இஸ்லாமிய நாட்டில் உண்டாக்குனது அவர் தான் உண்டாக்குனார். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிறமத மக்களுக்கு தேவையான நூல்களை NTF சார்பாக வழங்கி வருகிறோம். NTF தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. அதே மாதிரி வந்து தாரு தகைக்குன்னு சொல்லி என்ன செய்வார்னு கேட்டால் எல்லா பகுதிகளையும் போகிற சாலைகள் இருக்கும்ல, மக்கள் வந்து பிரயாணம் பண்ணக்கூடிய சாலைகள்லையும் மதீனா போன்ற பெரிய நகரங்கள்லையும் உணவகம், தாரு தகைன உணவகம்னு அதுக்கு பேர். உணவகத்தில் என்னவெல்லாம் இருக்கும்னு கேட்டால் கோதுமை இருக்கும், உரிக்காத தீட்டப்படாத கோதுமை இருக்கும், பேரிச்சம்பழம் இருக்கும், திராட்சை பழம் இருக்கும், காஞ்ச திராட்சை, கிஸ்மிஸ், அந்த இதுகளெல்லாம் அங்கே இருக்கும். யாரெல்லாம் வெளியூர்லேருந்து இப்போ வழிப்போக்கர் வர்றாங்களோ, ரசூல்லா காலத்தில் வந்து பள்ளியாசலில் வந்துட்டு பசிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, யாராவது கூட்டிகிட்டு அதெல்லாம் இல்லைன்ட்டார். அதெல்லாம் வேணாம், என்ன வர்றாங்க போ, பைத்துல் மாலுக்கு போ, அங்கே உணவகம் இருக்குது. இங்கே இப்போ என்னவோ 5 ரூபாய்க்கு உணவகம் இலவச உணவு கொடுக்குறாங்கல்ல, இதுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான். இலவசமாக உணவகம். இப்போ யாராக இருந்தாலும் வெளியூர்லேருந்து வந்தாலும் அந்தளவுக்கு ஜக்காத்து குவியுது இஸ்லாமுங்கிற பொருளாதாரத்தில். அதில் இந்த வீண் விரயம்லாம் இஸ்லாத்தில் கிடையாதுல்ல. இங்கே செலவுள்ள வரி பணத்தை வச்சு இங்கேயும் அந்த மாதிரி கொடுக்கலாம். இங்கே வாங்குகிற வரி பணத்தை வச்சு ஒவ்வொரு குடிமகனுக்கும் 10,000 ரூபா கொடுத்தாலும் தாராளமாக கொடுக்க முடியும். இவங்க வந்து கோட்டு போடுறதுக்கும் சூட்டு போடுறதுக்கும் அதுக்கு செலவழிச்சு போடுறாங்க. ஆடம்பரமாக அது வரி பணத்தை காலி பண்ணி போடுறாங்க. அதனால முடியலையே தவிர அங்கே இஸ்லாமியத்தில் என்னது, இந்த முசாபிர் மாதிரி இவர் வாழ்கிறாரு, இப்படியான வாழ்க்கை வாழக்கூடியதில் ரொம்ப ரொம்ப கடுபடியாக இருப்பார். காசில் நெருப்பு. மற்ற எந்த கலிஃபாக்களை விடவும் காசில் நெருப்பாக இருப்பார். அது பின்னாடி வருது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால சரினா அது அந்த மதீனாவிலையும் வச்சார், போகிற பகுதிகளெல்லாம் வச்சார். பிரயாணம் பண்ணி போகிறோமா, அங்கே ஒரு உணவகம் இருக்கும், அங்கே அதுக்கு ஒரு ஆள் பொறுப்பாளர் இருப்பார். பசிக்குதுங்க, இந்தா சாப்பிட்டு போ, இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்க,
இந்த திராட்சை பழத்தை வாங்கிக்க, இந்த கோதுமை வாங்கிக்கன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இப்படிலாம் அந்த காலத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. இப்போ கொடுக்குற ஐரோப்பிய நாடுகளில் இவரை காப்பி பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்கும் உதவி பணம் கொடுக்குறான்ல, வேலை இல்லாத யாரும் இருக்கக்கூடாது, வேலை இல்லாட்டி அவங்க இருக்க, வேலை இல்லாட்டி சம்பளம் கொடுப்பான். ஐரோப்பிய நாடுகளில் வேலை இல்லாத ஆளுக்கு நீங்கள் இங்கேருந்து அகதியாக போனால் உங்களுக்கு சம்பளம் தருவான். எந்த ஒரு ஆட்களுக்கும் ஒன்று வேலை செய்யணும், வேலை செய்யாட்டி அவனுக்கு அவன் பொறுப்பு, அந்த மாதிரியாக உள்ளதை இப்போ ஏற்றுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் புரட்சியான்னு நினைக்கிறோம். இது இவர் ஏற்படுத்தினது. உமர்லியில் தான் என்ன செய்கிறார், உலகத்தில் முதல்ல யார் வேண்டாலும் சாப்பிட்லாங்கிற ஒரு விஷயத்தை எவன் ஏற்படுத்த முடியும், அதை செஞ்சார். எல்லாருக்கும் உதவி செய்கிறதுங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து மக்கா மதீனாவுக்கு இடையில் வந்து நிறைய வச்சார். மக்கா மதீனாவுக்கு இடையில் அதிக பயணங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி உணவகங்கள் வந்து நிறைய இடத்துல அவர் ஏற்படுத்தினார். அப்போ இதெல்லாம் வந்து அவருடைய இதில் வந்து சீர்திருத்தங்கள். ஒரு நாடு மாதிரி ஆக்கினார். ஒரு கிராமம் மாதிரி அந்த காலத்து பழைய காலத்து மக்கா பார்த்தா இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமல் ஒரு பார்த்தா ஒரு ஸ்டைலாக இருக்கும், நீட்டாக இருக்குங்கிறோம்ல, அந்த மாதிரி கொண்டு வந்தது அவரது உமருடைய சாதனை தான் அது கண்டிப்பாக. அதுபோக என்ன செய்வார்னு கேட்டால், உணவுகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அதுக்கெல்லாம் ஆத்தண்டிக்கான ஹதீஸுகள் எல்லாத்துலேயுமே வருது. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்றத கண்டிப்பார். சாப்பாட்டுக்கு பிறந்தோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சாப்பிட்றது வந்து ஃபேமஸ் ஆகி போய் இவர் என்ன தான் சாப்பிட்றாரு, இப்படி ஆட்சியை நடத்துவாரா, இவரே நாளைக்கு தலைமையாக போக வேண்டியிருக்கு, எப்படி கொஞ்சம் திடகாத்திரமாக இருந்தால் தானே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து 3 பேர் வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னா, ஹப்ஸா மக ரசூலுடைய மனைவி ஹப்ஸா ஒன்று, இப்னு முத்தைன்னு ஒரு ஆள், அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ஒரு ஆள். 3 பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமர்கிட்ட பேசுகிறாங்க. எல்லாம் உமர் அவர்களே, ஜனாதிபதியை, நீங்கள் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தானே உங்களுக்கு ஆட்சி பண்ண முடியும். லவ் அக்கல்த தாமன் தையிபன் கான அக்வால காலல் ஹக்கி, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு, அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்கு நீங்கள் வலுவாக இருக்கணுமா இல்லையா, நீங்கள் திரகாத்திரமாக இருக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குள்ளுக்கும் அழகாதரை, உங்கள் எல்லாருக்கும் அந்த கருத்து தானா அப்படின்னு கொஞ்சம் ஆட்கள் வந்திருக்கான்னு விளங்குது. உங்கள் அனைவருடைய கருத்தும் அதுதானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நல்ல நோக்கத்தெல்லாம் கேட்குறீங்க, நான் நல்லா இருக்கணும்னு தானே கேட்குறீங்க, எதுக்கு கேட்கல, ஆனால் நீங்கள் நல்ல நோக்கத்தில் செஞ்சாலும் என்னை கவுக்குற பார்க்குறீங்க அப்படின்னு செய்கிறாரு. நீங்கள் நல்ல நோக்கத்திலாம் செய்கிறீங்க, என்னை கவுக்க பார்க்குறீங்க. ஏன்னு கேட்டால், எனக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டாங்க. அவங்க எப்படி சாப்பிடணும்னு கற்று தந்துட்டு போயிட்டாங்க. நான் அதை மீறி போனால் அவங்க இடத்த நான் அடைய முடியாது. எனக்கு முன்னாடி அபூபக்கர் என்ன சாப்பிட்டாரு, அவர் அது மாதிரி தான் நான் சாப்பிட முடியும். உமர் ரசூல்லா எப்படி சாப்பிட்டாங்க, அதுதான் நான் சாப்பிட முடியும். அப்போ எனக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டார்களே, அந்த பாதையில் போகிறதுக்கு நீங்கள் யோசனை சொல்லுங்கள். எனக்கு நல நாடுறீங்க, நான் வந்து அந்த பாதையை தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாட்டேன்ட்டார். அதே மாதிரி வந்து பார்த்துக்கணும். சரி, அது மாதிரி ஒரு வருஷம் கடுமையான பஞ்சம் வந்து என்ன செஞ்சார்னா, குடும்பத்துக்கு கட்டளை போட்டார். இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் நெய்யால் தயாரிக்கப்பட்ட பொருள் பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் குடும்ப செலவுக்கு ஒரு கொடுப்பாங்கள்ல, இவரும் எடுத்துக்கிடுவார். இவர் எடுத்து இந்த குடும்பத்துக்கு நெய்லாம் வாங்கிக்கிடலாம். அது அபூபக்கர் மாதிரி தான். அபூபக்கர் எப்படி வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டாரோ அதே மாதிரி 2 செட்டு உடை எடுத்துக்கொண்டாரோ அந்த மாதிரி இவர் எடுத்துக்கிட்டார். அந்த சாப்பாட்டுக்கு எடுக்கும்போது கூட என்ன செய்வார்னா, பஞ்சகாலம் வரும்போது எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம்ல, எல்லாருக்கும் நெய் பொருள்லாம் கிடைக்காதுல்ல. அந்த பஞ்சகாலம் ஒரு வருஷம் வரும் பொழுது என்ன செஞ்சார், ஃபமா அக்கலை ஆம இதன் சம்னன் உலா சமீனன் ஹத்தாஹியன்னாஸ், மக்கள் செழிப்படைகிற வரைக்கும் அவர் என்ன செய்யலை, வந்து நெய்யையும் தொடலை, நெய்யால் தயாரிக்கப்பட்ட பொருளையும் தொடக்கூடாது, நெய்யை பயன்படுத்தக்கூடாது. நெய்ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியானதாக இருந்திருக்கு அந்த காலத்தில். நெய் வைக்க ஒரு நல்ல பணக்காரங்க தான் வந்து சாப்பிடுவாங்க, அப்படியான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதை சாப்பிடக்கூடாதுன்றலாம் என்ன செய்யிருக்காரு, உத்தரவு போட்டிருக்காரு. அதே மாதிரி சில நேரம் இவர்கிட்ட என்ன தன்மைன்னு கேட்டால், இவ்வளவு தன்மையில் இருந்துக்கிட்டு அள்ளியில் வேறு கொடுப்பார். இவர் என்ன செய்வார்னா, இவருக்குன்னு வரக்கூடியதில் மிச்சப்படுத்தி தர்மம் செய்வதில் ரசூலுல்லாவுக்கு அடுத்து இவர் மாதிரி செஞ்சு நான் பார்த்ததில்லை அப்படின்னு இப்னு உமர் அவர்களே அவர் மகனே சொல்கிறார். ரசூலுல்லாவுக்கு பிறகு வாரி வழங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, இவர் மாதிரி அள்ளி கொடுத்து நான் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்னு உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 3687 புகாரியில் அவர் சொல்கிறார். அது மாதிரி அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா, சமயத்தில் காசு இருக்காது, ரசூலுல்லாஹ் வந்து செய்வாங்க. அந்த சில கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, கடன் எல்லாம் கேட்டு கடன்காரெலாம் வந்து நிற்பாங்கல்ல, அவங்களுக்கு வாங்க மாட்டாங்க, யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஒட்டகத்தை கடன் கொடுத்துட்டு வந்து கேட்பார், கண்ணா பின்னான்னு ரசூலுல்லாஹ் திட்டிலாம் கேட்பார் இல்லையா. அந்த மாதிரி என்ன செய்வார்னு கேட்டால், சில பரப்பணிகளுக்கு கடன் வாங்குவார், அவரும் வாங்குவார். அந்த மாதிரி வாங்கும்பொழுது என்ன செய்வார்னு கேட்டால், அவர் சொல்கிறார், மக்களுக்கு அறிவிக்கிறார், இன்னி அன்சில் து நப்சி மி மாலில்லாஹி பி மன்சிலத்தி வாலில் ஏத்தீன்,
நான் வந்து இந்த அரசு கருவூலம் இருக்குல்ல, இந்த கருவூலத்துக்கு நான் எப்படி இருக்க போகிறேன் என்று கேட்டால், ஒரு அனாதை சொத்தை நிர்வகிப்போன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க போகிறேன். அனாதை சொத்தை தொடர பயம் வரும்ல, வேறு சொத்தை தின்ட்டா கூட அனாதை சொத்தை யாரும் யோசிப்பாங்க, கொஞ்சம் இறையச்சம் உடையவர்கள். அப்போ அல்லாவும் கடுமையான அதை குற்றமாக குரானில் பேர் சொல்லி காட்டுறான். ஒரு அனாதை சொத்தை நிர்வகிப்போன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இந்த பைத்துல் மால் விஷயத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு அறிவித்து விட்டு அது சொல்கிறார். மக்கள்கிட்ட பர்மிஷன் வாங்குறார். இனிஹத்த ஜெதித்து அகத்து மின்ஹு, எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் பைத்துல் மாலில் இருந்து நான் வந்து கடனாக எடுப்பேன். ஒயின் ஃபீதா ஐசர்த்து ரதத்துஹு, எனக்கு வசதி வந்தால் திருப்பி வச்சிருவேன், கொடுத்துருவேன். அது மக்கள்கிட்ட சொல்லிடுறார், டிக்ளேர் பண்ணுறாரு. நான் வந்து பைத்துல் மாலை தொடமாட்டேன், சில நேரத்தில் தேவைப்படும் காசு. ஒருத்தர் ஒரு ஜனாதிபதி போய் காசு வளைஞ்சிட்டு இருந்தால் இப்படி நிர்வாகம் பண்ணுறது அது பண்ண முடியாது. தேவைப்பட்டுச்சுன்னா கருவூலத்திலேருந்து ஒரு 1000 ரூபா கொடுங்க வாங்கிக்கிறது, வந்தோடனே நாங்கள் வச்சிடுறது. இந்த மாதிரி கருவூலத்திலிருந்து நான் கடனாக எடுத்து விட்டு வந்த பிறகு நான் திருப்பி கொடுத்து விடுவேன். இதை வந்து மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணி அது மாதிரி நடந்தார். தேவைப்பட்டால் கடனுக்கு எடுத்துக்கிடுவார். கடனுக்கு எடுத்துகிட்டு என்ன செய்கிறாருன்னா, அந்த கடனை வந்து விட்டு சென்ற கடனை வந்து எவ்வளோ இருந்துச்சின்னு சொன்னால், இது வந்து கடனாக எடுப்பேங்கிற விஷயம் பைஹக்கில் உள்ள ஒரு அறிவிப்பு, ஆதாரபூர்வமானது. அதே மாதிரி வந்து இவர் கடனை மகன்கிட்ட சொல்கிறார். அப்துல்லா இப்னு உமர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, மகனே இப்போ நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்டே நீ கணக்கெடு. கணக்குன்னா அந்த அரசு கஜானாவில் கேட்டால் தந்துடுவாங்க. அதுக்கு ஒரு கணக்கர் போட்டிருப்பாங்கல்ல பொருளாளர்ந்து, அந்த பொருளாளர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்க ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. இல்லை அந்த ரெக்கார்டு ஆக்குறாரு. இப்படி தான் சும்மா கடன் வாங்கிட்டுலாம் போயிடலாது, கடன் கொடுத்தா அங்கே எழுதப்பட்டுரும். இவர் அந்த எல்லாத்தையும் சிஸ்டம் ஆக்கிட்டார். எல்லாத்துமே ரெக்கார்டு இருக்கணும். உமர் கடன் வாங்கினா உமருடைய ஒரு லட்சர் எடுன்னு எடுத்துருவாங்க. உமர் இத்தனாந்தது என்னென்னது வாங்கியிருக்காருன்னு அதை எடுத்து போடலாம். பெரிய கஷ்டம் கிடையாது. 4 சாட்சியில் கூட்டிகிட்டு நிரூபிக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் அந்த ரெக்கார்டாக உண்டாக்குறதுங்கிறது இப்போ நவீன காலத்தில் தான் செய்கிறாங்க அலுவலகங்களில். அவர் அன்றைக்கே செஞ்சுட்டார். அப்போ அந்த ரெக்கார்டு இருந்தெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, நீ போய் எனக்கு என்ன கடன்கிற கணக்கெடு. இவர் எப்படி எடுப்பாருன்னா போய் கேட்ட தந்துடுவாங்க, பெரிய விஷயம் கிடையாது. மகன் போய் அவர்கிட்ட இந்த கருவூல காப்பாளர் இருப்பார்ல ஹாசின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பாங்க, என் வாப்பா எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு தந்துடுவாங்க. அது கணக்கு எடுனோடனே இவர் மூத்தா பண்ணோன்னே போய் கணக்கு எடுக்கிறாங்க. கணக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் சித்தத்தம் சமானின்னு அல்பன் 86,000 திர்ஹம் கடன். 86,000 வாங்கி நிறைய கொடுக்குறாருல, என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டால் இந்த கடன் வாங்கி இது கொடுத்துருக்காரு. கடன் வாங்கிடுறது யாராவது கேட்டு வந்தாங்கன்னா நம்ம கணக்கில் எழுதி கேட்பாட்டு வாங்கி கொடுத்து விட்ருவார். பைத்துல் மால்லேருந்து கொடுக்குறது ஒரு சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் இல்லாமல் கொடுக்குறாருன்னா அதுலேருந்து கொடுக்க மாட்டார். சிஸ்டத்துக்குள்ளே வர்றாங்க பதறு உகது அந்த வச்சுக்கேன்றுவாங்க. அதில் இல்லாமல் ஒருத்தர் மாமா மச்சான் சொந்தக்காரன் கேட்பாங்க, என்ன என் பேர் சொல்ல 2000 வாங்கிட்டு போ, என் பேரில் எழுதிக்கிறங்கப்பா. இப்படி ஒரு கொடுத்த கடனை எவ்வளோ பேர் திங்கிறதுக்கு உள்ள கடன் இல்லை, வாரி வழங்குறவராக இருந்தாருங்கிறது இந்த கடனை வாங்கி தான் கொடுத்துருக்காரு. அது எந்த தைரியத்தில் கொடுத்தானா ஒரு தைரியம் இருக்குது அவருக்கு. என்ன தைரியம்னு கேட்டால் அதில் அந்த அதிசயில் வரும். மகன்கிட்ட சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னா, இன் வஃபா மாலு ஆலி உமர், உமருடைய குடும்பத்தாருடைய நிதி ஆதாரங்கள், அந்த கடனை குடும்பத்தாருனா யார், இவருடைய பிள்ளைங்க வாசிம் இருந்தார், அப்துல்லா இப்னு உமர் இருந்தார், ஹப்ஸா இருந்தாங்க, அவங்க பிள்ளை குட்டிகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட ஏதாவது கொடுப்பாங்க வாப்பாக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி உமருடைய குடும்பத்தாருடைய நிதி ஆதாரத்தை கொண்டு இதை அடைக்க முடியும் என்று சொன்னால் அடைத்து விடு. அப்போ கடன் இருக்குன்னா என் பேரில் என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. ஹப்ஸாட்ட என்ன, ஹப்ஸா எவ்வளோ தருவாங்க, இப்னு உமர் எவ்வளோ தருவார்னு ஒருத்தட்டே கேட்கணும். அவங்கெல்லாம் போடுறாங்க, இந்த 86,000 திர்ஹம் வரலையா, வந்துட்டு அதில் அடைச்சிவிடு. அப்படி இல்லை என்று சொன்னால் இல்லா ஃபசல் ஃபி பனி அதி இப்னி காபின், அந்த காபு கூட்டத்தார் அதி கூட்டத்தார் இருக்காங்கல்ல, இவருடைய கூட்டத்துக்கு பேர் பனு அதிங்கிறது. அந்த பனு அதியுடைய நம்ம கோத்திரத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் கேளு, இந்த மாதிரி உமர் கடன் வச்சுட்டாரு, அந்த கோத்திரத்துக்கு எதுவும் செய்வாங்க. இந்த காலத்து பழக்கம் என்னென்னு கேட்டால், தங்களுடைய கோத்திரத்துக்கு ஏதாவது ஒன்றுன்னா எல்லாம் கூட்டாக சேர்ந்து செஞ்சுருவாங்க. ஒரு ஆபத்துக்கு உதவுறது, கஷ்டத்துக்கு உதவுறதெல்லாம் அந்த கூட்டமாக அந்த குலத்தின் அடிப்படையில் வாழ்ந்த ஒரு சமுதாயம். இவருடைய கூட்டம் வந்து பனு அதி கூட்டம். அதனால் இந்த கடன் அடைக்க முடியலைன்னா மகன்கிட்ட சொல்கிறாரு, பனு அதி கூட்டத்தில் போய் கேளு, சொந்தக்காரங்க யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் போய் கேட்டு, என்னப்பா இந்த போல் வாப்பா கடன் வச்சுட்டாரு, மாமா கடன் வச்சுட்டாரு, மச்சான் கடன் வச்சுட்டாரு, சின்னப்பா கடன் வச்சுட்டாருன்னு அந்த உறவை சொல்லி கேட்டால் என்ன செய்வாங்க, அவங்க கொடுப்பாங்க. அதை வச்சு அடைச்சிரு. அது இல்லைன்னா செல்ஃபி குறைஷ், அதுலேயும் வந்து அடைய முடியலைன்னு சொன்னால் குறைஷுகள்கிட்ட கேளு. குறைஷ் இவங்க இனம் தான். குறைஷுகள்கிட்ட வந்து பனுவாதி ஒரு இனத்துக்கு கொடுக்க முடியலைன்னு வரும்போது குறைஷிகள் கொடுத்துருவாங்க. குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் அது பயங்கரமான செழிப்பான ஆட்கள். அதில் 86,000 பிசாத்து காசு அவங்களுக்கு. அந்த மாதிரி பணத்தை நிறைய வச்சுருந்த கூட்டம் இது. குறைஷிகளுக்கு பொது நிதியை நிறைய இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்க, உமருடைய கடனுக்கு இருந்தாங்க, அந்த நாங்களே தந்துடுறோன்றுவாங்க. வேறு அப்புறம் சொல்கிறாங்க, உலா தாதும் இல்லை கைரிக்கும்,
இதை தாண்டி யார்ட்டையும் கேட்கக்கூடாது. என்னுடைய கடன் விஷயமாக பொதுமக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு இரத்த சம்பந்தம் இல்லாத யார்ட்டையுமே நீ கேட்காத. என்னுடைய இரத்த சம்பந்தம் உள்ளவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் போட்டு அந்த கடனை அடைன்னு சொன்னார். அது மாதிரி அடைச்சாரான்னு தெரியல, அடைச்சிப்பார். அது எவ்வளோ வாங்கினாங்க என்னது அந்த விவரம் கிடைக்கல. ஆனால் அப்படி வசியத்து பண்ணிட்டு போனார். அப்போ அது ஒரு விஷயம். அதே மாதிரி இவருடைய அந்த தட்டுமுட்டு தளவாட ஆடைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபகரமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறார். எப்படின்னு கேட்டால், ஒரு அகனபிமுன கைஸுங்கிறவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உமர்லில்லானுடைய வீட்டு வாசலில் இருந்தோம். எங்களுக்கு அனுமதி கேட்டு வாசலில் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும்போது அங்கேருந்து ஒரு அடிமை பெண் வர்றாங்க. அடிமை பெண்ணுன்னா அவங்க ட்ரெஸ்ஸு இந்த தோட்டத்திலேருந்து தெரிஞ்சிருவாங்க, இவங்க அடிமை பெண்ணு. அவங்க இந்த முழு ஹிஜாப் அணிய மாட்டாங்க அவங்களுக்கு, அதனால் பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். இது அடிமை பெண்ணு வெளியே வந்தவுடனே இது அமீருல் முஃமினீனுடைய அடிமை பெண்ணு, அவருக்கு சொந்தமாக விலைக்கு வாங்கியிருப்பார் போல இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசினவுடனே அந்த அடிமை பெண் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் அவருக்கு அடிமை கிடையாது, என்னை அரசாங்க நிதியிலேருந்து வாங்கி அரசுக்கு சொந்தமான ஒரு அடிமை, பைத்துல் மாலுக்கு சொந்தமான அடிமையாக தான் என்னை வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு உமருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா அந்த அடிமை பெண்ணு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட அனுமதி கேட்டு உள்ளே போகிறாங்கல்ல, உள்ளே போனோன்னு இந்த மாதிரி கேட்டோமே, இந்த மாதிரி அந்த அம்மா சொல்லுத அது உண்மைதானான்னு உமர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சதக்கத்து உண்மையை தான் சொல்லியிருக்கிறார். மா தஹில்லுலி, அது எனக்கு ஹலால் ஆகாது. அந்த பெண்ணை சொந்த காரியங்களுக்கு பயன்படுத்துகிறது எனக்கு ஹலால் இல்லை. ஒமா ஹியலி பி சுரியத்தின், அது எனது அடிமையும் இல்லை. ஒன்னஹாலிமி மாலில்லாஹி அஸவஜல்ல, அல்லாஹ்வுடைய நிதி ஆதாரத்தில் அடிமைகள்லாம் நிறைய இருப்பாங்க. ஆடு மாடு இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அடிமைகள் இருப்பாங்க அந்த பொருளாதாரத்தில். அந்த மாதிரி உள்ள அடிமை தானே தவிர நம்ம அடிமையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உகுபிற்கும். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், விளங்கிக்கிறேங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பிமா அஸ்தஹில்லு மின் ஹாதல் மால், இந்த பொருளாதாரத்திலிருந்து நான் எதை எடுத்துக்கொள்வேன் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன். என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டால், அஸ்தஹில்லு மின் ஹுல்லத்தைனி, 2 செட்டு ஆடைகள். ஹுல்லத்துன் ஒரு வருஷத்துக்கு, ஹுல்லத்துன் லிஷித்தாயி ஹுல்லத்துன் லிசைஃபி, ஒன்று கோடை காலத்துக்கு ஒரு செட்டு, குளிர்காலத்துக்கு ஒரு செட்டு. இந்த அரசு நிதியிலேருந்து ஒரு ஜோடி செட்டுன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று, அது செட்டுங்கிறது. சட்டை ஒன்று வேட்டி ஒன்று பேண்ட் ஒன்று, அது மாதிரி ஏதோ ஒரு 2 ஆடை அணிவாங்கல்ல, அதுதான் செட்டு. அப்போ நான் எடுத்துக்கொள்வது என்னன்னு கேட்டால், என்னுடைய 2 செட்டு ஆடை தான் வருஷத்துக்கு, மொத்தம் 4 ட்ரெஸ் தான். அவர் அதான் செஞ்சார். அபூபக்கர் அதான் நமக்கு சிரமத்தை கொடுத்துட்டு போனார்னு சொன்னார்ல, அது நான் வர மாட்டேங்கிறாரு, அதில் நிற்கிறார் இவர். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒமா யசவுனி இல்லை ஹஜ்ஜி உம்ரத்தி, எனது ஹஜ்ஜி உம்ராவுக்கு உள்ளதையும் நான் எடுத்துக்கொள்வேன், அதை ஒன்று எடுத்துக்கிறேன். அடுத்தது என் குடும்பத்துடைய செலவுக்கு எடுத்துக்கிறேன், மற்றபடி எல்லா முஸ்லீமையும் போல தான் நான் எனக்கு கூட எடுக்க மாட்டேங்கிறது நல்லா விளங்கிக்கிறேங்கன்னு சொல்கிறார். இன்னும் அவருடைய சாதனைகள் சீர்திருத்தங்கள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.